पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांतिः। ओम आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्याम् मामा ब्रह्म निराकरोत्। अनिराकरणमस्तु अनिराकरणं मे अस्तु तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ओम शांति शांति शांतिः। நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யம். கேன உபனிஷத்துல வாக்கிய பாஷ்யத்துல 3வது கண்டம் ஆரம்பிக்கிறோம். அந்த 3வது கண்டத்துல 3, 4 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை பற்றின விஷயமா இருக்கிறதுனால ஈஸ்வர சித்திக்காக இந்த பாஷ்யம் போயிட்டு இருக்கு. ஈஸ்வரன் என்னவா இருக்கார் அப்படின்னு நிரூபணம் பண்றோம் அப்படின்னா கர்மபல தாத்தா அப்படின்னு ஈஸ்வரனை நம்ம வேதாந்தம் சொல்கிறது. அப்போ அந்த வேதாந்தம் சொல்லும்போது ஈஸ்வர கான்செப்டை சொல்லும்போது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கர்மத்தை பார்த்தீங்கன்னா எத்தனை வெரைட்டி அப்படின்னு பிரிக்கிறதுல நேற்று ஈவினிங் கிளாஸ் முடியும் போது நம்ம பார்த்துருக்கோம். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரியா துவிதகா 503வது பேஜில் முதல் பேராகிராஃப் அதான் பார்த்தீங்கன்னா இருக்கிறது. சம்ஸ்கிருதத்தில் முதல் பேராகிராஃப், தமிழில் பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃப் இருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா ஆச்சாரியர் சொல்கிறார் ந திருஷ்டநியாய ஹான உபபத்தை. அது போன பாஷத்தோடது. அதுக்கப்புறம் கிரியாகி துவிதோ. எப்பவுமே கர்மத்தை நம்ம என்ன பண்ணிக்கணும், 2 விதமாக கர்மங்களை ஸ்வீகாரம் பண்ணிக்கணும். கர்மா 2 விதம். ஒரு டேபிள் போட்டுக்கிட்டே வந்தால் கூட நல்லா இருக்குது, பிரித்து புரிஞ்சுக்கணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டபலா திருஷ்டபலா அதிர்ஷ்டபலா. ஒன்று திருஷ்ட பலனை உடையது, இன்னொன்று அதிர்ஷ்ட பலனை உடையது. அப்போ கர்மத்தை பிரிச்சோன்னா திருஷ்டபலம் அதிர்ஷ்டபலம் 2 அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா திருஷ்டபலானி துவிதா. அந்த திருஷ்ட பலனும் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரியுது. என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருஷ்ட பலன் பார்க்குற இந்த ஜென்மத்தில். திருஷ்ட பலன் என்னது பக்கத்தில் வேணால் ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம். திருஷ்ட பலன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஜென்மத்திலேயே நடக்கிறதுக்கு பேர் திருஷ்ட பலன் பேர். இந்த ஜென்மத்தில் இக ஜென்மனி. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஜென்மத்தில் இல்லாமல் பின்னாடி ஜென்மங்களில் போகக்கூடியது, அது அதிர்ஷ்ட பலன் அப்படின்னு பேர். இந்த திருஷ்ட பலனில் பார்த்தீங்கன்னா 2 விதமாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று அனந்தர பலா, இன்னொன்று ஆகாமி பலாச்சு. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயே சம்பவிக்கிறது 2 வெரைட்டியாக பிரியுது. ஒன்று அனந்தர பலானா கர்மம் செஞ்சு முடிச்ச மாத்திரத்துல பலன் கிடைக்கிறது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா
ஆகாமி பலா அப்படின்றது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னைக்கு கிடைக்காது, என்னன்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நாள் கழிச்சு கிடைக்கும். ஆனா இந்த ஜென்மத்திலே கிடைச்சிடும், இந்த ஜென்மத்திலே கிடைக்கிற பலன் அதுக்கு பேரு ஆகாமி பலான்னு பேர். அப்ப திருஷ்ட பலன் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. எப்படி ஆச்சாரியர் எக்ஸாம்பிள் சொல்றாரு, அனந்தர பலா கதி புஜி லட்சணம். அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சுவாமி அப்படின்னா, அனந்தர பலான்றது வந்து பாத்தீங்கன்னா எப்படி உடனே உடனே பலன் கொடுக்கறது எதெல்லாம் அப்படின்னு கேட்கும்போது ஆச்சாரியர் சொல்றாரு கதி புஜி லட்சணம். கதி அப்படின்னா என்ன அர்த்தம், வாக்கிங் போறதுனால உண்டாகிற பலன். நடக்கும்போது நமக்கே தெரிஞ்சிடும், வாக்கிங் ஜாக்கிங் எல்லாம் பண்றோம் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்றோம் அப்படின்னா அப்பவே பலன் தெரிஞ்சிடும். அதே மாதிரி புஜி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாப்பிட்றது, சாப்பிட்ட உடனே நமக்கு திருப்தி கிடைச்சிடும், பிரத்யக்ஷ பலன். பசி தீர்ந்து போகுது, பிரத்யக்ஷ பலன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலாந்திர பல ஆச்ச. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகாமி பலன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகாமின்னு என்ன அர்த்தம், இந்த ஜென்மத்திலேயே வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கும். என்ன பலன் கொடுக்கும், இப்போ நல்லா ஃபுட்டு சாப்பிட்றோம்னு வச்சுக்கல, இப்போ வந்து நல்லா ஒரு பன்னீர் பட்டர் மசாலா நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னா, சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்கிறாங்க, எடுக்க முடியறது இல்லை, போர் அடிக்குது சாப்பிட்டு. இப்போ 15 நாளுக்கு ஒரு வாட்டியாவது சாப்பிடுங்க, நல்ல இது கிடைக்கும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம சாப்பிட்ட உடனே ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கிடைக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா டேஸ்ட் கிடைச்சிருக்கு, திருப்தி. சாப்பிட்ட உடனே திருப்தி கிடைச்சிருக்கு, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அனந்தர பலன், உடனே பலன் கிடைச்சிருக்கு. ஆனால் அந்த பன்னீர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் அந்த பன்னீரோட எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா கன்வெர்ட் ஆகி அது வந்து ஃப்ளஷ் ஆகி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட், எனக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸாக இருக்கிறதுனால ஒரு 2 நாள் தொடர்ந்து பன்னீர் சாப்பிட்டேன் அப்படின்னா ஒரு 3ஆவது நாள் ஒரு 1/4 கிலோ ஏறி இருக்கும், 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் ஏறும். ஆச்சரியமா இருக்கும், பன்னீர் இவ்வளோ இருக்கா அப்படின்னு. ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபீல் ஆகும். என்னன்னு கேட்டிங்கன்னா பன்னீர் சாப்பிட்டு மறுநாள் வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் விட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளாஸ் எடுக்கும்போது ரொம்ப வீரியமாக இருக்கும், சப்தம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அது வந்து பால் ஐட்டம், நல்ல அக்னி புஷ்டியானது. சாப்பிட்டு அப்பவே பலன் தெரியறது அனந்தர பலா. அதுக்கப்புறம் அது ஆரோக்கியமா கன்வெர்ட் ஆகி ஒரு 2 நாள் கழிச்சு தெரியறது ஆகாமி பலா. சிலது வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 1 மாசம் கழிச்சு தெரியும், 1 வாரம் கழிச்சு தெரியும், 10 நாள் கழிச்சு தெரியும், இது மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தர பலாக்கு அப்புறம் காலாந்தர பலா, ஆகாமி பலம்னு பேர் அதுக்கு பேர். அது வந்து பாத்தீங்கன்னா எது நான் சொன்னது பன்னீர் எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு கிருஷி சேவாதி லட்சணம். எப்படி வேலைக்கு போறோம், 30 நாள் வேலைக்கு போறோம், 30 நாள் டெய்லி வேஜஸ் இல்லை. டெய்லி வேஜஸ்னா என்ன அர்த்தமாயிடும், அது வந்து பார்த்தீங்கன்னா அனந்தர பலாக்குள்ளார வந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி சேலரியில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா 30 நாள் ஒர்க் பண்றாங்க, 30 நாள் ஒர்க் பண்ணதுக்கு பிறகு 31வது நாள் பலன் கிடைக்குது அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலாந்திர பலான்னு சொல்ற ஆகாமி பலம்னு பேர். ஆகாமினா ஃபியூச்சர்ல பலன் கொடுக்குது. 30 நாள் வேலை செஞ்சாதான் 31வது நாள் பலன் கிடைக்கும். அது மாதிரி கிருஷி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷினா விவசாயம். விவசாயி என்ன பண்றான், 120 நாள் வேலை செய்யறான், 120 நாளுக்கு அப்புறம் தான் வந்து ஈல்டு எடுக்க முடியுது. அது வந்து பாத்தீங்கன்னா ஆகாமி பலா அப்படின்னு பேர். அதாவது கொஞ்சம் டைம் கிடைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். இப்ப இந்த 2 விபாகத்தை வச்சுங்க. அப்போ இந்த ஜென்மத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா எதை பண்றதா இருந்தாலும் 2 பலன் கர்மத்துக்கு சித்திக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும். 2 பலன். ஒண்ணு வந்து இப்பவே பலன் சித்திக்கும், அனந்தர பலான்னு பேரு. இன்னொன்னு கொஞ்சம் தள்ளி பலன் கிடைக்கும், அதுக்கு பேரு ஆகாமி பலா இல்லைன்னா காலாந்தர பலான்னு பேர். கொஞ்ச நாள் கிடைக்கும். இந்த 2 தான் நம்ம பிரத்யக்ஷத்தை பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் அதிருஷ்ட பலன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிருஷ்ட பலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மங்கள்ல எப்போ கிடைக்கும் தெரியவே தெரியாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சோம யாகம் பண்றோம், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யாகத்தையோ ஒரு பூஜையோ பண்றோம், அதுக்கோட பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப கிடைக்கும் யாருக்கும் தெரியாது. அது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிருஷ்டம் அப்படின்னு சொல்லுவோம். கண்ணுக்கு தெரியாம அது எங்க போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சித்தம்னு சொல்ற அவ்யாக்கிருத தத்துவத்தில் போய் சேவ் ஆகும். சேவ் ஆயிட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பலன் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது. இதுல ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த இதை சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு தத்திர, அதுல அனந்தர பலா பல பிரத்வம் அப்பவர்கினி, அனந்தர பலா பல அப்பவர்கினி. அனந்தர பலான்றது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்பவே பலன் கொடுக்கறது இருக்குல்ல. இப்ப நான் சாப்பிட்டோன்னு பலன் கிடைச்சிருது, திருப்தி அப்படி கிடைச்சிச்சு. இந்த திருப்தி கிடைச்சோன்னே இந்த கர்மா என்ன ஆயிடுது, முடிவுக்கு வந்துருக்கு. எது வரைக்கும் சாப்பிடுவீங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பசி தீர்ற வரைக்கும் சாப்பிடுவேன். இன்னொன்னு நல்லா ருசியா இருக்கு, அதனால ருச்சிக்காக நான் சாப்பிட்றேன், நல்லா என்ஜாய் பண்ற வரைக்கும் சாப்பிட்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது, முடிஞ்சு போகுது. பலனை எடுத்த உடனேயே முடிஞ்சு போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அனந்தர பலா.
அதே வந்து பாத்தீங்கன்னா காலாந்திர பலன், வேற ஒரு காலத்துல பலன் கொடுக்கறது என்ன ஆகும்? ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில வேலை பார்க்குறாரு. அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்க ஓனர்லாம் சொல்லுவாங்க, அப்போ 1ஆம் தேதி வந்து பணத்தை வாங்கிக்கோ, சம்பளத்தை வந்து 1ஆம் தேதிக்கு வந்து வாங்கிக்கோ, சம்பளம் போடுறப்போ வாங்கிக்கோ அப்படின்னு. அப்ப பலன் முடிஞ்சு போயிடும், அதாவது கர்மா முடிஞ்சு போயிடும். அதான் சொல்ற காலாந்திர பலாத்து உற்பன்ன பிரத்வம்ஸ், அது முடிஞ்சு போகுது, அப்பவே முடிஞ்சு போயிடுது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது என்ன ஆகும், ஃபியூச்சர்ல போய் பலன் கொடுக்கும். ஆனா வந்து இப்பவே முடிஞ்சு போகுது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த அனந்தர பலா வந்து பாத்தீங்கன்னா பலனை கொடுத்துட்டு முடியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அந்த காலாந்தர பலா வந்து பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். 15 நாள் வேலை செஞ்ச முடிஞ்சு போச்சு. விவசாயி வந்து விவசாயம் பண்றான், விவசாயம் பண்ணிட்டு என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவை எல்லாம் பண்றதெல்லாம் முடிச்சுட்டான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெல் விவசாயம் பண்ணும்போது என்னன்னா ஒரு எத்தனை நாள் தண்ணி பாய்ச்சணும் இருக்கு, ஒரு 70 நாள் வரைக்கும் தான் தண்ணி பாய்ச்சுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சறது நிப்பாட்டிடுவாங்க. ஒரு 15-20 நாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சாம அது மெதுவா ட்ரை ஆகும். அந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆயிடும். ஈல்டு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த வேலையும் இருக்காது, டைரக்டா வந்து ஹார்வெஸ்ட் பண்றதுதான். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்மா பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும் காலாந்திர பலன்றது. இப்ப முடிச்சிரும், முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பலன் எப்பவோ கொடுக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்பவே முடிஞ்சு போகும். ஆனா அனந்தர பலா என்னன்னு கேட்டீங்கன்னா பலனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முடியுது. சாப்பிட்டது வந்து பாத்தீங்கன்னா பசி தீர்ற வரைக்கும் சாப்பிட்டு பலன் கிடைச்சதுக்கு பிறகுதான் நான் என்ன பண்றேன், அந்த கர்மாவை நிப்பாட்டுறேன். புரியுதா உங்களுக்கு? சாப்பிடுறது நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் வாக் போடுறேன். ஈவினிங் வாக் எது வரைக்கும் பண்ணுவீங்க சாமி அப்படின்னா நல்லா டயர்ட் ஆகுற வரைக்கும் நான் அதை பண்ணுவேன் ஜி. டயர்ட் ஆகணும், நல்லா ஸ்வெட்டிங் ஆகணும் ஜி அப்படின்னு. அப்ப எப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்வெட்டிங் நல்லா ஆகுதோ அப்ப நான் என்ன பண்றேன், பலன் கிடைச்சிருச்சு, அப்ப நான் அந்த கர்மாவை முடிச்சிடறேன். அப்போ இந்த பிரத்யட்சமா நடக்கிற பலன்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த பலனை எடுத்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கர்மாவை முடிச்சுக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபியூச்சர்ல பலன் கொடுக்கறது எப்படி இருக்குன்னா கர்மா பலன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடும். இதுதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிறோம். ஐயோ சாமி நான் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கர்மாவா பண்ணுனேன், ஆனா பலன் கொடுக்கல, ஏன்ப்பா வெயிட் பண்ணுப்பா, அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இப்ப விவசாயம் பண்றோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 நாள்ல அது பலன் கிடைச்சிருது, நமக்கு நிச்சயமா தெரியும். அப்ப வெயிட் பண்றாங்க விவசாயிகள்லாம். 90 நாள் பயிரா, இல்ல வந்து 6 மாசத்து பயிரா, இல்ல 120 நாள் பயிரா அப்படின்னு ஒவ்வொருத்துக்கா வெயிட் பண்றாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பலன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கவே கிடைக்காது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எடுத்து போடுறீங்க, நம்ம மூங்கு தாளை எடுத்து தண்ணியில ஊற போட்டீங்கன்னா என்ன ஆகும், எடுத்து ஊற போட்டு 24 மணி நேரம் ஊற போட்டு அதுக்கப்புறம் 24 மணி நேரம் தண்ணியை வடிச்சுட்டு ஓரமா வச்சிங்கன்னா ஒரு 36 மணி நேரத்துக்குள்ளார என்ன ஆயிடும், முளை வந்துடும், நல்ல முளை வந்துடும். இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 12 மணி நேரம் விட்டீங்கன்னா இவ்வளவு பெருசு வந்துடும். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அதே மாதிரி வந்து வெந்தயமா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மூங் தாலா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பலன் கொடுத்தோம். நீங்க வந்து எலுமிச்சம் விதை இருக்குல்ல, நாட்டு எலுமிச்சம், அந்த விதையை வந்து ஊனி வச்சு பாருங்க பார்க்கலாம். அந்த ஊனி வச்சிங்க அப்படின்னா செடி வரவே வராது, நீங்க காத்துக்கிட்டே இருக்கணும், மறந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மெதுவா எப்போவோ செடி வரும். வில்வ மரத்தை நட்டிங்க அப்படின்னா, வில்வ பழம் இருக்கு பாத்தீங்களா, வில்வ பழத்தை வந்து ஸ்பெஷல். அது வில்வ பழத்தை எங்கேயாவது நட்டு வச்சிங்க அப்படின்னா பூமியை தோண்டி ஆஹா நம்ம நிலத்துல வந்து வில்வம் வச்சலாம் அப்படின்னு நீங்க செடியை போய் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. இதெல்லாம் என்னோட பிரத்யட்சம். பார்த்துக்கிட்டே இருப்போம், ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டே இருப்போம், வந்துருச்சா முளை வந்துருச்சான்னு வரவே வராது. அதுக்கப்புறம் வெறுத்து போயிட்டு அவ்வளவுதாங்க போச்சுங்க. ஏதாவது செடிலாம் கொண்டு வந்து வாங்கி வைக்கணும் போல இருக்கு, இதெல்லாம் பழம்லாம் போட்டா வராது, விதையெல்லாம் போட்டா வராதுன்னு நம்ம மறந்துடுவோம். மறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா செடி வந்து நிற்கும். நம்ம மறந்திருப்போம், நம்ம விதைச்சதே கூட மறந்துருப்போம். ஆனா அந்த விதைச்சது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 வருஷம் கழிச்சு பலன் கொடுக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாகலிங்க புஷ்பத்தை வந்து வச்சீங்கன்னு வச்சுங்க, உங்கள் ஜெனரேஷன் அனுபவிக்க முடியாது. 20 வருஷம் கழிச்சுதான் முதல் பூக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 20 வருஷம் இருக்கும். நாட்டு மரம் வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் நாட்டு மரம் வச்சீங்க அப்படின்னா 5 வருஷம் ஆகும் முதல் ஈல்டு எடுக்கிறது. அப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாஸ்தவத்துல ஒவ்வொரு காரியமும் பலன் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்துக்கும் இருக்கு, ஒரு விதைக்கு. இதே மாதிரி கர்மங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நினைப்போம் இந்த கர்மம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சமயத்திலேயே பலன் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா அது இல்லை. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கும் கொடுக்கலாம், இல்ல வந்து 15 நாள் கழிச்சும் கொடுக்கலாம், 1 மாசம் கழிச்சு கொடுக்கலாம், இல்ல சாகர காலத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாள்ல
நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துடணும். ஏன்னா அந்த மெச்சூரிட்டி ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கர்மத்துக்கும் ஒரு சமயம் எடுக்குது. அப்ப எந்த கர்மத்தை எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா 2 பலன் நம்ம வந்து மனசுல எடுத்துக்கணும். எந்த கர்மா பண்ணாலும், இப்ப நம்ம வந்து ஒரு கர்மா பண்றோம், கிளாஸ்ல உட்காரோம். கிளாஸ்ல உட்காரும்போது சந்தோஷம் இருக்கிறதுனால தானே, திருப்தி இருக்கிறதுனால தானே நீங்க பாடம் படிக்க வரீங்க. ஏன்னா யாருக்காவது திருப்தி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? எதுக்கு கிளாஸ்க்கு வரணும்னு நின்றுவோம் நம்ம. அப்போ ஒண்ணு வந்து பிரத்யட்சம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தோஷம் கிடைக்குது. வேதாந்தம் கேட்கறதுனால ஒரு சந்தோஷம் கிடைக்குது, ஒரு திருப்தி கிடைக்குது. இது பிரத்யட்சம். ஆனா இதோட பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேற ஒரு பலன் ஒண்ணு இருக்கு. எப்படி பன்னீர் சாப்பிட்டா உடனே டேஸ்ட் கிடைக்குது, ஆனா ஆரோக்கியத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா 2 நாள் ஆகுது ஆரோக்கியமா மலர்றது. அப்ப எந்த கர்மா எடுத்தாலும் நீங்க என்ன பண்ணணும், இமீடியட்டா பிரத்யக்ஷ பலன் என்ன, அதோட அதிர்ஷ்ட பலன் என்ன, காலாந்திர பலன் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல நிச்சயம் தெரிஞ்சிடும். என்னன்னா புலம்ப மாட்டோம் நம்ம. ஐயோ நான் நல்லது பண்ணேன் ஆனா பலன் கிடைக்கல, நல்லது பண்ண பலன் கிடைக்கலன்னு சொல்லவே மாட்டோம். ஏன்னு கேட்டீங்கன்னா எந்த கர்மா பண்ணாலும் அந்த கர்மா என்ன பண்ணும், பலன் கொடுத்துரும். கண்டிப்பா பலன் கொடுக்கும். அதான் அதுக்கு பேர் தான். அதே நேரத்துல யாகாதிகள் எல்லாம் பண்ணும்போது பரலோக பிராப்திக்காக நம்ம பண்றோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு புண்ணியமா ஆகட்டும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் பண்றீங்களோ அந்த புண்ணியமா ஆகக்கூடிய கர்மங்கள் எல்லாமே என்ன பண்ணும், அடுத்த ஜென்மத்துக்கு, அடுத்த ஜென்மம், ஒரு ஜென்மம் 2 ஜென்மம் இல்ல. இப்ப நம்ம ஒரு ஏதாவது ஒரு வீரியமா ஒரு கர்மா பண்ணியிருந்தோம்னா அந்த கர்மா என்ன பண்ணும், போய் ஸ்டோர்ல இருக்கும், சஞ்சிதத்துல வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டிங்ல இருக்கும், வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கும். ஏகப்பட்ட கர்மா இருக்கு. கோடிக்கணக்கான கர்மாக்கள் எப்ப பண்ணது, ஒரு கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணிருப்போம். அந்த 1 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண கர்மாவும் அதுல இருக்கும். போன ஜென்மத்துல பண்ண கர்மாவும் அதுல போய் ஸ்டோர் ஆயிருக்கும். அது என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, எதுக்காக வெயிட் பண்ணுது சுவாமி, பலன் கொடுத்துட வேண்டியது என்ன அப்படின்னா, இல்ல ஒவ்வொரு கர்மமும் பலன் கொடுக்கறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா தேச கால நிமித்தம். இந்த 3 எப்பவுமே மனசுல வச்சுக்கோங்க. ஒரு கர்மா வந்து பாத்தீங்கன்னா பலன் கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த எல்லா இடத்துலயும் பலன் கொடுத்துட முடியாது. இப்ப எனக்கு ஒரு கர்மா இருக்குன்னா ஒரு சன்னியாசிக்கு வந்து சிலது பலன் கொடுக்கும், சிலது பலன் கொடுக்காது. ஒரு கிரகஸ்தருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுக்க வேண்டிய கர்மா ஒரு கிரகஸ்தரா இருக்கும்போது கொடுக்கும், அது வந்து கரெக்டா கொடுத்துரும். ஆனா சன்னியாசியோட கர்மாவை கிரகஸ்தருக்கு கொடுக்காது, கிரகஸ்தரோட கர்மாவை சன்னியாசிக்கு கொடுக்காது. எந்த தேசத்துல எந்த காலத்துல கொடுக்கணும், எந்த நிமித்தத்துல கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப பர்ஃபெக்டா பார்த்துதான் ஒரு கர்மா பலன் கொடுக்கும். அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, எது மெச்சூரிட்டி ஆகுதோ சஞ்சிதத்துல, அந்த சஞ்சிதத்துல மெச்சூரிட்டி ஆகிற கருமாக்கள் எல்லாம் ஒன்னா கலெக்ட் ஆகி நமக்கு பிராரப்தம்னு வருது. இது மாதிரி கோடிக்கணக்கான பிராரப்தங்கள் நமக்கு ஸ்டோர்ல இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் யார் சுவாமி வந்து பார்த்து பண்றா அப்படின்னா, கண்டிப்பா ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த காலத்துல பலன் கொடுக்கணும்னு யாரோ ஒருத்தர் சூப்பர்வைஸ் பண்றவரா இருக்கணும். எல்லா ஜீவர்களுக்கும் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர்வைஸ் பண்ணி இந்தந்த தேசத்துல இன்னைக்கு காலையில இருந்து வந்து நடக்கிற கர்மாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் பார்த்தா தெரியும். ஒண்ணுது வந்து பாத்தீங்கன்னா சுகம், ஒண்ணு துக்கம், ஒண்ணு சுகம், ஒண்ணு துக்கம், ஒண்ணு நியூட்ரல், ஒண்ணு சுகம், ஒண்ணு துக்கம், நியூட்ரல். இப்படி தொடர்ந்து நமக்கு வந்து சுக துக்க நியூட்ரலான பலன்கள் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. இதே வந்து பாத்தீங்கன்னா வீட்லயே இருக்கிற இன்னொருத்தருக்கு ஒரு பலன் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் 5 பேர் இருக்கணும், 5 பேர்த்துக்கும் ஒவ்வொன்னு சுக துக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் மொத்தம் எத்தனை ஜீவராசிகள் இருக்கோ அத்தனை ஜீவராசிக்கும் அந்த தேசக்கால நிமித்தத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பலன் கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு ஒரு குருவியை பார்த்தேன். நேரா அந்த குருவி என்ன பண்ணுச்சு அப்படின்னா கிங்ஃபிஷர். அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, கிங்ஃபிஷர்ல வேற ஒரு வெரைட்டி சின்னதா இருக்குது. அது என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவ்வளவு நீளமான மூக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மீனை பிடிச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அந்த தண்ணிக்குள்ளார கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா உள்ள போய் அந்த மீன் எடுக்குது. இப்படி எடுக்கும் போது எந்த மீன் அங்க இருக்குன்னு ஏதாவது நிச்சயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இப்படி செஞ்சுக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. என்ன ஆகி போச்சு தெரியுங்களா உங்களுக்கு, 4 மீனை பிடிச்சிற வரைக்கும் அந்த வீடியோ கேமரா ரொம்ப நல்லா எடுத்திருக்கான். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், எடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த 4 மீனை பிடிச்சி எடுக்குது. எந்த மீனுக்காவது தெரியுமா, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருவி இருக்கு, அது தலையை உள்ள விட்டு என்னை கவ்வும், எனக்கு மரணம் சம்பவிக்கும்னு யாருக்கும் தெரியவே தெரியாது. அந்த குருவி, அந்த மீனுங்களுக்கு. இந்த மீன் இப்படியே பண்ணிட்டு இருந்துச்சு பாருங்க. அது என்ன பண்ணுச்சு, திரும்ப வேற ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து கொத்த உள்ள தண்ணி விட்டுச்சு. அங்க ஒரு இலை இருந்துச்சு. இலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட மூக்கு வந்து போய் மாட்டிச்சு. சூப்பா என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில அந்த குருவியினால வெளியில வர முடியல. அந்த இலையிலேயே அதுக்கு மரணம் சம்பவிச்சு போச்சு. ஆச்சரியம். 4 மீனுக்கு மரணத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் 5ஆவதா தானே மரணிச்சு போச்சு. அதுக்குள்ளாரியே வெளியில வர முடியாது. சின்ன பர்ஃபெக்ஷன். அப்ப எந்த தேசம், எந்த காலம், எந்த வஸ்து எப்படி மரணம் சம்பவிக்கும், என்ன கர்மா பலித்தமாகும் அப்படின்னு தெரியவே தெரியல.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்டிக்கிச்சு மலைப்பாம்புகிட்ட. மலைப்பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கு. அதை சுற்றி மெதுவாக இறுக்கிக்கிட்டு இருக்கு. அந்த குட்டி குரங்குக்கு தான் செத்து போறோன்னே தெரியல, ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டு மரணிச்சுக்கிட்டு இருக்கு. மரணிச்சுக்கு இருக்கிறது தெரியாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பழத்தை எடுத்து நல்லா வச்சுக்கிட்டு நல்லா ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருக்கு. ஐயோ, பார்க்கும்போது துக்கமா இருக்கு. ஐயோ, செத்து போட்டு இருக்கிறது தெரியலையே, இன்னும் 2 நிமிஷம் 10 நிமிஷத்துல வந்து செத்து போயிடுமே அப்படின்னு. அப்போ அந்த சமயத்துல கூட வந்து பகவான் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, உன்னோட கர்ம பலன்பா, ஒரு பழத்தை வந்து பாத்தீங்கன்னா டேலி ஆகணும், நீ சாகிறதுக்குள்ளார அந்த பழத்தை சாப்பிட்டு முடிச்சிரு அப்படின்னு அந்த பழத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த குரங்கு பக்கத்துல கொடுத்துருக்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தான் எங்க இருக்குன்னு தெரியாம சாப்பிட்டு இருக்கு. இந்த குருவிக்கு வந்து தெரியவே தெரியல, நான் வந்து பாத்தீங்கன்னா 4 மீனை சாப்பிட்டதுக்கு அப்புறம் 5வது மரணம் என்னோடதுன்னு அதுக்கு தெரியாமையே 4 மீனையும் கொத்தி சாப்பிட்டுருச்சு. 5வதா இது செத்து போச்சு. இதே மாதிரி எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மா எந்த தேசத்துல எப்போ என்ன பலித்தமாகும் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இவ்வளவு பர்ஃபெக்ஷனா வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கிறவர் யார் இருக்கணும்? ஒருத்தர் ஈஸ்வரன், சர்வஜ்ஞரா, சர்வசக்திமானா, மாஸ்டர் கம்ப்யூட்டரா என்னமா இருக்கணும் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்குது. கீழே 503வது பேஜ்ல கீழ் பேராகிராஃப். ஆத்ம சேவியாதி அதீனம் ஹி கிருஷி சேவாதேகே பலம் யதா. ஏனெனில் இந்த விவசாயத்தோட பலன் இருக்குல்ல, கிருஷியோட பலன், கிருஷினா விவசாயம், விவசாயத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா யாரை சார்ந்து இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விவசாய கர்மத்துக்கு சார்ந்து இருக்கு. பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இந்த பேராகிராஃப்ல என்ன சொல்றோமோ அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். விவசாயத்தோட பலன் எப்படி சார்ந்தது? அந்த விவசாயம் பண்றதை பொறுத்து இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த அந்த சேவையோட பலன் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேவிக்கிறவருக்கு வந்து பாத்தீங்கன்னா சேவையோட பலன் சேவிக்கிறவருக்கு அதீனமா இருக்கு. யார் எஜமானன் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரோ அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா சேவனா பண்றவருக்கு, யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு பலனை கொடுக்கிறவரா எஜமானன் இருக்கார். ஒரு கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி கர்மா பண்றீங்களோ அந்த விவசாய கர்மா பலன் கொடுக்கறதுக்கு அந்த விவசாயத்தை சார்ந்து இருக்கு. இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஆத்ம சேவியாதி அதீனம். ஆத்ம சேவியாதி அதீனம் யாரை சார்ந்து இருக்குன்னா எஜமானனை சார்ந்து சேவா முதலிய கர்மங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, கிருஷி சேவாதேகே பலம் யதக. இந்த கிருஷி சேவா முதலிய பலன்களை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எஜமான தேவைப்படுறார். கிளியரா வச்சுங்க. ஒரு கர்மா வந்து கிருஷி கர்மா, விவசாய கர்மா விவசாயி சார்ந்து இருக்கு. அத பலன்கள் ஒரு சேவையோட பலன் யாரு சார்ந்து இருக்கு அப்படின்னா எஜமானரை சார்ந்து இருக்கு. இந்த 2ம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அந்நியமா. அப்ப அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல எழுதும்போது உங்களுக்கு ரொம்ப கிளியரா எழுதியிருப்பேன். விவசாயத்தோட பலன் விவசாய கர்மத்துக்கு அதீனம். நான் வந்து ஒரு விவசாயம் பண்ணேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னா சும்மா ஏதோ ஒரு சம்ஸ்காரம், ஏதோ ஒரு ஜென்மத்துல விவசாயம் பண்ணி போக இருக்கு. இந்த செடியை பார்த்தா எனக்கு ரொம்ப காதல். அதனால ஈஸி நினைச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சதுன்னு கேட்டீங்கன்னா, ஐயோ, ஒரு சின்ன விவசாயம் பண்றதுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இருக்கணும். விவசாயிகள் பரம்பரையா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்காது. அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, இதென்ன விவசாயம் அப்படின்ட்டு முன்ன பின்ன எது தெரியாமையே விவசாயம் பண்ணி நிறைய விஷயங்கள் நஷ்டமாயி போச்சு. நிறைய பணம், அந்த ஈல்டு வரவே வராது உங்களுக்கு. ஆனா மரம் இருக்கும், செடி இருக்கும், ஆனா ஏதோ ஒரு மிஸ் பண்ணிருப்போம், நம்ம ஏதோ ஒண்ணு பண்ண வேண்டியதை பண்ணாம விட்டுருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா விவசாய கர்மா வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அதீனம்ங்க? அந்த விவசாய கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா அந்த பலன் விவசாயத்தோட கர்மத்துக்கு அதீனமா இருக்கு. ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா அந்த கர்மாவை நீங்க நல்லா பண்ணிருக்கணும். ஒரு இது பலன் கர்மத்துக்கு அதீனம், அது மனசுல வச்சுங்க. இதுக்கு அடுத்தது வந்து சேவா வந்து பாத்தீங்கன்னா சேவையோட பலன் யாருக்கு அதிகம், யாருக்கு அதீனமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரு வந்து சேவிக்கப்படுறவரா இருக்காரோ எஜமானன், அந்த எஜமானனுக்கு இதா வந்து ஒரு வேலைக்காரன் வேலை செய்யறான், ஸ்லேவ். அந்த வேலைக்காரன் நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். யாரு பலன் கொடுக்கணும்? அந்த எஜமானன் பலன் கொடுக்கணும். இந்த 2 பட்சம் இருக்கு. இந்த 2த்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நியாயங்களுக்கு அதீனமா, இதுக்கு அந்நியமா வேற ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா நியாயம் எதுவுமே இல்லை. அதான் ஆச்சாரியர் சொல்றாரு, நச்ச உபய நியாய வெதிரேக்கேன. நச்ச பின்னாடி போட்டுங்க. உபய நியாய வெதிரேக்கேன சுதந்திரம் கர்ம ததோவா பலம் நகி திருஷ்டம். இந்த 2 தான் பாக்குறோம். யாரெல்லாம் நல்லா விவசாயம் பண்றாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல நாலேஜோட விவசாயம் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல பலன் எடுக்கிறாங்க. ஒரு பட்சம் இதை நம்ம பாக்குறோம் இந்த லோகத்துல. யாரெல்லாம் நல்லா ஒர்க் பண்றாங்களோ அந்த ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி பலன் அடைகிறத நம்ம பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். 1. 2வது, ஒர்க் பண்றவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எஜமானன் பிரீத்தி ஆயிட்டாருன்னா
அந்த ஓனர் வந்து பாத்தீங்கன்னா பிரீத்தி ஆயிட்டாருன்னா என்ன பண்றாரு, அந்த வேலை செய்யறவங்களுக்கு பலன் கொடுக்குறாரு. இதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த ரெண்டு தான் இந்த உலகத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த ரெண்டுத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு அந்நியமா, இந்த உபய நியாயத்துக்கு வெதிரேக, இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் கர்ம தத்தோவா பலம் நகி திருஷ்டம். சுதந்திரமா பலன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கர்மம் கொடுக்கறத நம்ம பாக்குறோமா அப்படின்னா, கர்மம் வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரமா பலன் கொடுக்கறது இல்லை, அதுவா பலன் கொடுக்காது. நீங்க ஒர்க் பண்ணணும். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா எப்ப நல்லா ஒர்க் பண்றீங்களோ அப்ப பலன் கிடைக்கும். இன்னொன்னு, ஏதாவது ஒரு மாஸ்டருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா சேவா பண்ணீங்கன்னா அந்த மாஸ்டர் சந்தோஷப்பட்டு உங்களுக்கு பலன் கொடுப்பார். இதுக்கு அந்நியமா சுதந்திரமாக ஒரு கர்மா, வெறும் வெறும் கர்மாவானது சுதந்திரமா பலன் கொடுப்பதை நாம் பார்ப்பதில்லை. ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் ததாச்ச, அது போலவே கர்மபல பிராப்தவ் ந திருஷ்ட நியாய ஹான உபபத்தியதே. அப்ப கர்ம பலனை வந்து அடையிற விஷயத்துல ரெண்டே ரெண்டு பாசிபிள். நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஏனோ தான் கர்மா பண்ணுவான். அந்த இந்த விவசாயம் பண்ணும்போது எப்படி பலன் கிடைக்கும், என்ன மாதிரி நஷ்டம்தான், பலன் எடுக்கவே முடியாது. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா யாரு நல்லா தெரிஞ்சு பண்றானோ அவன் தான் பலன் எடுப்பான். இது வந்து எனக்கு திருஷ்ட நியாயம். கர்ம பலனோட பிராப்தி விஷயத்துல ந திருஷ்டா நியாய ஆன உபபத்தியத்தை. இப்ப நம்ம இந்த ரெண்டு நியாயம் சொன்னல, கர்மாவை நல்லா பண்ணினீங்கன்னா பலன் நல்லா கிடைக்கும், இது ஒரு நியாயம். அதே மாதிரி ஒரு நல்ல எஜமானருக்காக நீங்க வேலை செஞ்சீங்கன்னா எஜமானர் சந்தோஷப்பட்டு நல்ல பலன்களை கொடுப்பார். இந்த ரெண்டு நியாயத்துக்கு இது பிரத்யக்ஷ நியாயம். இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இந்த திருஷ்டாந்தத்தை இந்த எக்ஸாம்பிள வந்து பாத்தீங்கன்னா ந ஹான உபபத்தியத்தை, இதை தியாகம் பண்றது முடியாது. அது மட்டும் இல்ல, தஸ்மாத் ஆகையினால் சாந்தே யாகாதி கர்மணி, ஒரு யாகம் வந்து பத்துனா பண்றோம். ஒரு யாகம் பண்ணி முடிக்கும் போது அந்த யாகத்துல பூர்ணாகுதி கொடுத்தோன்னே அந்த கர்மா முடிஞ்சு போகுது, சாந்தம் ஆயிடுச்சு. சாந்தே யாகாதி கர்மணி, சாந்தம் ஆயிடுச்சு யாகம் முதலிய கர்மங்கள். ஆனா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்த்திரு கர்மபல விபாகிஜ்ஞ ஈஸ்வர சேவாதிபத்து யாகாதி அனுரூப பலதாத்தா உபபத்தியதே. இப்ப நான் வந்து பிரத்யக்ஷ நியாயத்தை சொல்லியாச்சு சுவாமி, வேலை செஞ்சா பலன் கிடைக்கும், எஜமானரை காக்கா பிடிச்சி எஜமானருக்கு சந்தோஷம் கொடுத்தா பலன் கிடைக்கும், இதெல்லாம் சரி. யாகம் முதலிய கர்மங்களுக்கு அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கோம், கிருஷி முதலிய விவசாயம் முதலியெல்லாம் இந்த ஜென்மத்திலேயே நம்ம பலன் எடுத்துடுறோம். ஆனா யாகத்தோட பலன், ஒரு பூஜை பண்றீங்க, ஒரு யாகம் பண்றீங்க, இது மாதிரி நிறைய கர்மாக்கள் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல பலன் கொடுக்க போறோம். அப்போ யார் இருந்து பலன் கொடுக்கிறா கேள்வி. நம்ம ரெண்டா பிரிச்சிருக்கோமா, திருஷ்ட பலன் அதிருஷ்ட பலன். இந்த திருஷ்ட பலன் விஷயத்துல நம்ம பிரத்யக்ஷம், அதனால்தான் நம்ம சொல்றோம் நம்ம எல்லாரும் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் பிரத்யக்ஷவாதிகள். நான் வேலை செஞ்சேன், நல்லா படிச்சேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்க் கிடைச்சது, நல்லா நான் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு போனேன், நல்லா சம்பாதிச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் பலன் எடுத்தேன், நான் இப்ப முன்னாடி பண்ண கஷ்டம் இப்ப எனக்கு அனுபவத்துல எனக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, என்னோட குருநாதரை என்னோட ஆபீசரை வந்து நான் திருப்திப்படுத்தின, சந்தோஷப்படுத்தின, நல்லா வேலை செஞ்சு அவரு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமெண்ட் போட்டார், எனக்கு ப்ரமோஷன் கொடுத்தார். இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரத்யக்ஷ விஷயத்திலேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன் விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா புத்தி இல்லை. இப்ப கேள்வி கேட்கிறோம், உங்க எஜமானர் பிரத்யக்ஷமா இருந்து உங்களுக்கு தேவையானதை கொடுத்தார், சரி, நீங்க கஷ்டப்பட்டு விவசாயம் மாதிரி நீங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க, புத்தியோட நீங்க பலன் எடுத்தீங்க, ஓகே. இதெல்லாம் எந்த கேட்டகரி, பிரத்யக்ஷம். திருஷ்ட பலனுக்குள்ளார வந்துருது. நான் கேட்கிறேன், ஜென்மாந்தரங்களுக்கு போகக்கூடிய பலன் யாரு கொடுத்தா கேள்வி. அப்ப யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல பண்ணதோ அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல பண்ணக்கூடிய கர்மங்கள் பலன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மொத்தமா அறிஞ்சவர் ஒருத்தர் இருக்கணுமா. அததான் இங்க ஆச்சாரிய சொல்றாரு, யாகம் முதலிய கர்ம பலன் என்னது, யாகத்தினோட பலன் இப்ப இல்ல, அது அதிர்ஷ்டம்னு பேர். அந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா சாந்தமாயிடுச்சு. சாந்தமானதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நித்திய கர்த்ரு கர்ம பல விபாக்ஞ, யாரோ ஒருத்தன் இருக்கணும், நித்தியமா இருக்கணும், நம்ம சுத்து போனாலும் ஒருத்தன் நித்தியமானவனா இருக்கணும். அவன் எதை பண்ணணும், யார் யார் என்னென்ன கர்மத்தை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சவனா இருக்கணும். யார் யார் எந்தெந்த வெரைட்டியா கர்மம் பண்ணாங்கன்னு கர்ம பலனை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். ஒரே கர்மத்தை 10 பேர் 10 விதமா பண்ணிருப்போம். 10 பேர் பண்றோம் அப்படின்னா 10 பேரும் 10 விதமா கர்மத்தை பண்ணிருப்போம்.
அப்போ அந்த பலன் கொடுக்கிற அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்கணும் அப்படின்னா நித்தியமானவரா இருக்கணும், பல ஜென்மங்களை கடந்தும் அவர் நாசம் இல்லாதவரா இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நம்ம பண்ற எல்லா கருமத்தையும் அறிந்தவரா இருக்கணும், எல்லாம் பண்ற கருமத்தோட பலன்களையும் அறிந்தவரா இருக்கணும், எல்லா கர்ம பலன்களும் அறிஞ்சவரா இருக்கணும். இது மாதிரி பிரிச்சறியணும். இவன் கிரிவலம் போகும்போது பேசிக்கிட்டே கிரிவலம் ஊர் கதையெல்லாம் பேசிட்டு பண்ணாம்ப்பா அப்படின்னு தெரியணும் அவருக்கு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வெறும் ஜபம் பண்ணிக்கிட்டே போனாருப்பா, ரெண்டாவது வெரைட்டி. மூணாவது வெரைட்டி மௌனமா உள்ளுக்குள்ளார என்னையே சிந்தனை பண்ணிக்கிட்டு போனான்ப்பா, மூணாவது கேரக்டர். அப்புறம் நாலாவது கேரக்டர் பாத்தீங்க அப்படின்னா அவன் பாத்தீங்கன்னா சும்மா ஊர் சுத்துறதுக்காக போயிட்டு வந்தான்ப்பா, நாலாவது. இது மாதிரி ஒவ்வொருத்தரும் கிரிவலத்தையே விதவிதமா பண்ணிருப்பாங்க. அப்ப கிரி பிரதட்சணம் பண்ணவங்க எல்லாத்துக்கும் இந்த கர்மம் இந்த விதமா பண்ணா இந்த பலன் கிடைக்கும், பலன் கிடைக்கும் எல்லா கர்மாவும். அப்ப யார் யாருக்கு என்னென்ன சமயத்துல இந்த பலன் கிடைக்கணும், எந்த மாதிரி பலன் கிடைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணி பிரிச்சு தெரிஞ்சவரா இருக்கணும். அப்படிப்பட்ட ஈஸ்வரா சேவியாதிபத்து, எப்படி ஒரு எஜமானனை பாத்தீங்கன்னா ஒருத்தர் சேவா பண்ணி ஒருத்தர் ஒரு ஒர்க்கர் ஒரு மெய்டு எப்படி எஜமானனுக்கு சேவா பண்ணி அவரை பிரீத்தி பண்ணி பலனை தேவையான பலனை எடுத்துக்கிறாரோ, அதே மாதிரி ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா யாரு நமக்கு சேவிக்கப்படக்கூடியவரா இருக்கார். அவரை பிரீத்தி பண்ணி பாத்தீங்கன்னா யாகாதி அனுரூப பலதாத்தா. நம்ம என்ன பண்றோம், ஈஸ்வரனுக்காக நம்ம என்ன பண்றோம், ஒரு கர்மாவை பண்றோம், அந்த யாகம் முதலிய கர்மங்களை பண்றோம். எப்படி பண்ணணும், என்ன பாவனையில பண்ணணும், முழுசா பண்ணணுமா, அங்கத்தை விட்டுட்டு பண்ணணுமா, இது எல்லாத்தையும் பார்த்து அந்த யாகத்தோட ஒத்த ரூபமா அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு பலனை பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கிறவர் ஈஸ்வரன் அப்படின்றது பொருந்துகிறது. உபபத்தியதே பொருந்தும். இப்ப இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஏன் ஈஸ்வரனை ஸ்வீகாரம் பண்றது இல்ல அப்படின்னா அவன் பிரத்யக்ஷத்தை மட்டும்தான் பார்க்கறான். அவன் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலன்களை பார்ப்பதில்லை. நம்ம அதனால்தான் சொல்றோம், யாராவது ஈத்திஸ்டா பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட கடவுள் இல்லை அப்படின்னு ஏதாவது சொல்றானா, நம்ம கேட்கிற கேள்வி ஒரே கேள்விதான். பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிறக்கிறோம். இப்படி நிறைய வீடியோஸ் இருக்கு, பக்கத்துல துக்கமா இருக்கு. சின்ன குழந்தைங்க எல்லாம் பசியினாலேயோ ரோகத்தினாலேயோ அனிமல்ஸ் எல்லாமே நிறைய நாய் வீடியோ, அனிமல்ஸோட வீடியோ நிறைய வருது. அதே மாதிரி குழந்தைங்களோட வீடியோ நிறைய நான் பாக்குறேன். எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா அந்த சம்சாரம். ஒரு குழந்தை பாத்தீங்கன்னா நல்ல வசதியான வீட்டுல பிறந்து நல்லபடியா இருக்கு. ஒரு நாய்க்குட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ நல்ல கேர் பண்றவங்க வீட்டுல போய் நாய்க்குட்டி பிறந்து நல்லா இருக்கு. இன்னொரு நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா ரோட்ல கிடந்து சாப்பிடுறது கூட ஒண்ணும் கிடைக்காம ரொம்ப ஏக்கத்தோட பாத்தீங்கன்னா பால் குடிக்க கூட முடியாம, அம்மா இல்லாம அப்பா இல்லாம அப்படியே கஷ்டப்பட்டு ரோட்ல அடிபட்டு கை கால் இதாகி நாய்க்குட்டி. அப்போ ஒரு மனுஷன்ல இருந்து நாய்க்குட்டியில இருந்து விலங்குகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா பிறக்கும் போது எதுக்கு இவ்வளவு, அப்போ எதுக்காக எல்லாம் ஒரே ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா நம்ம பிரத்யக்ஷத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கலாம். ஆனா நம்ம இங்க இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப எதனால இது நடக்குது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா ஆன்சர் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா பூர்வ ஜென்மத்தோட கர்மம், அந்த கர்ம பலனா பாத்தீங்கன்னா பை பர்த்லயே நமக்கு எங்க பிறக்கணும், என்ன ஹைட் இருக்கணும், என்ன வெயிட் இருக்கணும், என்ன புத்திசாலித்தனம் இருக்கணும், எதெல்லாம் அனுபவம் பண்ணணும், இது எல்லாம் பாத்தீங்கன்னா பிராரப்தத்துக்குள்ளார வருது. பிராரப்தம் எங்க இருக்கு, சஞ்சிதம்ன்ற மூட்டையில இருந்து மெச்சூரிட்டியான கர்மத்தை பிராரப்தமா வருது. சரி, அதை யார் லீட் பண்றா, இதெல்லாம் யாரு பார்த்து சூப்பர்வைஸ் பண்ணி கர்ம பலன் கொடுக்குறா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அதிர்ஷ்ட பலன்களை எல்லாத்தையும் பார்த்து கர்ம பலன் கொடுக்கிறவர் யார் அப்படின்னா ஈஸ்வரன். அப்படின்னு கர்ம பல தாத்தாவா ஈஸ்வரனை நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் சொல்ல வேண்டும். பிரத்யக்ஷ பலனை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸ்வரன்ற கான்செப்ட் நமக்கு தேவையில்லை. இந்த உலகம் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பிரத்யக்ஷ பலனை மட்டும் நம்புறானோ அவனுக்கு ஈஸ்வரன்ற கான்செப்ட் தேவையே இல்லை. எதுக்கு ஈஸ்வரன் கேள்வி கேட்கும். எப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதிர்ஷ்ட பலனுக்கு பாத்தீங்கன்னா பலன்கள் கேட்டீங்கன்னா அதுக்குதான் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் நம்ம ஸ்வீகாரம் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்ல, சச்ச ஆத்மபூதகா, அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவரா இருக்காருன்னு கேட்டீங்கன்னா ஆத்மபூதக சர்வசிய சர்வ கிரியா பல பிரத்ய சாட்சி. அந்த உள்ள இருக்கிறாரு ஈஸ்வரன். நான் தான் திரும்ப ஈஸ்வர பக்தியை கீதா ஃபுல்லா பேச போறேன். இதெல்லாம் புரிஞ்சிருந்தாதான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நீங்க நிஷ்காமிய கர்மம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஹேத்து கர்ம பலத்தை, இந்த கர்ம தியரி தெரியாததுனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஈஸ்வரன் மேல நம்பி நம்ம எதையும் பண்றது இல்லை. அந்த ஈஸ்வரன் கர்ம பல தாத்தாவா இருக்கிற ஈஸ்வரன் எங்க இருக்கார், எங்கேயோ இருந்துகிட்டு பாத்தீங்க அப்படின்னா
7 லோகங்களுக்கு மேல கைலாயம் வைகுண்டம் இது மாதிரி எங்கேயாவது பிரம்மலோகம் அங்க இருந்துட்டு ஏதாவது பலன் கொடுக்குறாரா? இல்ல. அவர் எங்க இருக்காருன்னா சர்வ கிரியா பல பிரத்திய சாட்சி. அவர் என்ன பண்றார்? ஆத்மபூத்தக முதல் வார்த்தை அகமாத்மா குடாகேஷக கீதால சொல்லவும் சொல்றார், நான் தான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆத்மாவா இருக்கு. கீதால 10வது அத்தியாயத்தை சொல்லிருக்கு. அதே மாதிரி 18வது அத்தியாயத்துல ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருத்தேசே அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானி யந்திராரூடானி மாயையா. நான் தான் எல்லா ஜீவராசிகளோட ஹிருதயத்திலையும் ஆத்மாவா இருக்குன்னு 10வது சாப்டர்ல சொல்றார். 13வது சாப்டர்ல சொல்லும் போது சொல்றார், ஈஸ்வரன் எங்க இருப்பாருன்னா க்ஷேத்திரஜ்யம் சாபி மாமித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. நான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தேகத்துக்குள்ளாரையும் அறிபவனா இருக்கேன். க்ஷேத்திரஜன் அறிபவனா இருக்கேன் அப்படின்ற. அது மட்டும் இல்லாம இன்னொரு இடத்துல சொல்லும்போது சொல்றாரு, நான் உள்ளுக்குள்ளார எல்லா ஹிருதயத்துல இருந்துகிட்டு அவங்களோட கர்ம பலனுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டி வைக்கின்றேன் அப்படின்ற. அப்ப கீதாலேயே பாத்தீங்கன்னா 3 இடத்துல பாத்தீங்கன்னா கிளியரா சொல்றார், ஈஸ்வரன் எங்க இருக்கார் அப்படின்னு கேட்டா ஹிருதயத்துல இருக்கார். எங்கேயோ இல்ல, ஹிருதயத்துக்குள்ளார இருக்கார். நம்மளுடைய எல்லாத்தையும் பார்க்கிறார். எதை பார்க்கிறார்? ஆத்மாவா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ளார நானா இருந்துகிட்டு. தேகத்தோட சேர்ந்தீங்கன்னா ஜீவன். தேகம் இல்லாம ஒருத்தன் உள்ள இருக்கான், வெறும் பிரகாசம். இந்த தேகத்தோட சம்பந்தம் இல்லாம ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் தான் அந்தர்யாமி, அவன் தான் ஈஸ்வரன். இப்ப நீங்க நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டோம்? ரிஃப்ளெக்ட் ஆகிறோம். நம்மளுடைய தேகத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிற கான்சியஸ்னஸ் நம்ம. அப்ப இந்த ரிஃப்ளெக்ட் ஆகிற நம்ம தான் சம்சாரியா துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நமக்கு அந்நியமா நமக்கு உள்ளாரையே பிம்பமா இருக்கிற ஈஸ்வரன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். எப்படி பார்க்கறான்? சர்வசிய, இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும், எல்லா ஜீவராசிங்க, எறும்புல இருந்து கொசுல இருந்து எல்லாத்தையும். கூடவே சர்வக்கிரியா பல. சர்வக்கிரியா பலன் அர்த்தம் எல்லா கிரியைகளுக்கும் பலன் கொடுக்கிறவ. பிரத்திய சாட்சி. எப்படி பலன் கொடுக்கிறார் சுவாமி அப்படின்னா, உங்களுடைய பாவனையை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, உள்ள இருந்து ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்காரு. பாவகிராகி ஜனார்தனா. நம்ம உலகத்தெல்லாம் ஏமாத்திடலாம் சாமி. உள்ள ஒருத்தன் இருக்கான் பாருங்க, அவன் பாத்தீங்கன்னா சொல்லு பார்த்துக்கிட்டே இருப்பான். நான் ஏதாவது நேர்மையா நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டா ஜென்யூனா இருந்து இந்த பாடத்தை எடுத்தேன் அப்படின்னா உள்ள இருக்கிறவன் அதையும் பார்த்துட்டு இருப்பான். நான் ஏதாவது பொய் சொல்லி இந்த பாடத்தை எனக்கு ஏத்த மாதிரி பண்ணா உள்ள இருந்து ஐயோ பரமஹம்சானந்தா தப்பு பண்றானே, இப்படி அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுறானே, உள்ள அவனுக்கு இன்டென்ஷன் தப்பா இருக்கு அப்படின்னு அதையும் பார்த்துட்டு இருப்போம். ஒவ்வொரு தாட்டையும் நல்லா தெரிஞ்சுங்க. என்னது? உள்ள இருக்க ஸ்கேனர் என்ன பண்ணும்? ஒவ்வொரு தாட், நம்ம மனசுக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு தாட்டையும், ஒரு கர்மா பண்ணும் போது அந்த கர்மத்துக்கு பின்னாடி நடக்கிற ஒவ்வொரு தாட், இன்டென்ஷன் எல்லாத்தையும், நம்மளுடைய ஆட்டிடியூட் என்ன, இன்டென்ஷன் என்ன, எதுக்காக பண்றோம், எந்த பாவத்தோட பண்றோம், எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா என்ன பண்றான்? பிரத்திய சாட்சியா இருந்துகிட்டு. பிரத்தியம்னு என்ன அர்த்தம்? புத்தி விருத்திக்கு பேர் பிரத்தியம். நம்ம புத்தியில இருக்கிற எல்லா தாட்ஸையும் பாத்தீங்கன்னா சாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டு எப்படி இருக்கான்? நித்திய விஞ்ஞான சுபாவக. அவர் எப்படி இருக்காரு அப்படின்னா, அவரோட சொரூபம் என்னப்பா? நித்திய விஞ்ஞான சுரூபம், எல்லாத்தையும் அறிகின்ற சுரூபமா இருக்கார் உள்ள இருந்துகிட்டு. 3 காலத்திலும், அது மட்டும் இல்ல, எத்தனை கோடி ஜென்மங்கள் ஆனாலும் எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் நித்தியமா இருந்துகிட்டு எல்லாத்தையும் அறிபவரா வெறும் சச்சிதானந்த சுரூபமா இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, சுபாவமா இருந்துட்டு சம்சார தர்மைகி அசம்ஸ்பிருஷ்டா. இந்த சம்சார தர்மங்கள் இருக்குல்ல, இதோட சம்பந்தமே இல்லாதவரா அவர் இருந்துகிட்டே இருக்கார். அவர் எல்லாத்துக்குள்ளாரே இருக்கார், ஆனா எதோடைய சம்பந்தம் இல்லாம நம்ம எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு. அப்ப உள்ள இருந்துகிட்டு தான் கர்ம பலனை கொடுக்கிறார் ஒழிய எங்கேயோ இருந்துகிட்டு இல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பாவிக்கிறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. உங்க மனசுக்குள்ளார என்ன பாவம் இருக்குன்றது ரொம்ப கேர்ஃபுல். மற்றவங்களை ஏமாத்திடலாம், ஆனா நம்மளை உள்ளுக்குள்ளார இருக்கிறவனை ஈஸ்வரனை ஏமாத்தவே முடியாது. என்ன பண்ணாலும் ஒரு தாட்டு கூட அந்த பரமாத்மாக்கு தெரியாம ஒரு தாட்டு கூட வரவே வராது. ஏன்? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்ல, தாட்டு எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்னு பார்த்திருக்கோம். பேஸே எது? நான் தான். அந்த நான்ற கான்சியஸ்னஸோட பேஸ்ல தான் அந்த அவித்யா இருக்கு. அவித்யா தான் என்ன பண்ணுது? புத்தியா பரிணமிக்குது, மனசா பரிணமிக்குது, இந்திரியங்களா பரிணமிக்குது, விவகாரங்கள் பண்ணுது, புத்தி விருத்தியாகுது, அது சித்தத்துல பதிவாகுது, சித்த விருத்தியா. இது எல்லாத்துக்கும் பேஸ் யாரு? அந்த ஆத்மா. அப்ப ஆத்மாவுக்கு மேலதான் எல்லாம் நடக்குது அப்படின்னும் போது ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லா காட்சிகளும் தெரியுது. ஸ்கிரீனுக்கு தெரியாம ஏதாவது நடக்குமா அப்படின்னா ஸ்கிரீனுக்கு மேலதான் எல்லாம் கல்பிக்கும்.
அப்ப ஸ்கிரீனுக்கு தெரியாம ஒரு ஒரு கேரக்டர் கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கேரக்டரோ இல்ல ஒரு சீன் கூட வந்து பாத்தீங்கன்னா சினிமால இருக்கவே முடியாது. அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு தெரியாம இந்த உலகத்துல ஒரு காரியம், ஒரு தாட்டு கூட இல்ல. சர்வ பிரத்ய சாட்சி, எல்லா பிரத்யங்களுக்கும் எல்லா தாட்ஸுக்கும் சாட்சியா இருக்கார் அப்படின்னு சொல்லி முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஆச்சாரியர் சொல்றார், ஸ்ருதேஷ்ச, அந்த ஈஸ்வரனை பத்தி அவர்தான் நித்தியமானவர். நமக்கு கோடிக்கணக்கான ஜென்மங்கள் வந்து போச்சு, ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து போகாதவரா நித்தியமா இருக்கார். அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 10 கோடி ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண புண்ணியத்தையும் 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண புண்ணியம் பாப்பத்தையும் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஒன்னா கூட்டி வைக்கிறார். ஒரே ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பலவிதமான கர்மங்கள் இருக்கு. எனக்கு யோசிச்சு பார்த்தா நான் பாக்குறேன் என்னென்னலாம் நான் நடந்திருக்கேன். எல்லாத்தையும் லைஃப்ல யோசிச்சு பாருங்க, பிறந்ததுல இருந்து எல்லாம் பெரிய டிராமாவா இருக்கும். என்னன்னா அது ஆச்சரியமா இருக்கு. சம்பந்தம் இல்லாம நிறைய நடந்திருக்கேன். சுகம் துக்கம் எல்லாம் டிஃப்ரெண்டா நடந்திருக்கேன். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே கர்மா ஒரே விதமா இல்ல. 1000 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு கர்மா வந்து சேர்ந்திருக்கும், 100 ஜென்மத்துக்கு முன்னாடி ஒரு பண்ணது கர்மா வந்து சேர்ந்திருக்கும், 100 ஜென்மத்துக்கு முன்னாடி பண்ண புண்ணியம் வந்து சேர்ந்திருக்கும், 1000 ஜென்மாக்கு முன்னாடி பண்ண பாப்பம் அதுவும் வந்து சேர்ந்திருக்கும். ஒரு காஃபி வந்து பாத்தீங்க அப்படின்னா எடுத்து குடிக்கலான்னு போவோம், நல்லா காஃபி போட்டு கொஞ்சம் மறந்து வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா வெளியில இப்படி போயிட்டு வரும்போது என் கை பட்டு கீழே விழுந்து போச்சு. ஐயோ, நல்ல காஃபி வந்து தயார் பண்ணு, நான் தயார் பண்ணது காஃபி நான் தான் தயார் பண்ணேன். குடிக்கலான்னு போகிறதுக்கு முன்னாடி என் கையே தட்டி, யார்ட்டையும் கோபப்பட முடியாது. என்னோட சிஷ்யர் நாதபுரம் ஏதாவது தட்டி இருந்தாருன்னா முடிஞ்சு போச்சு. பார்த்து வர்றது இல்லையா, இது பண்றது இல்லையா அப்படின்னு திட்டிருப்பேன். இப்ப யாரும் திட்டுறது, யாரும் திட்ட முடியும்? காஃபி என் கைப்பட்டு என் கீழே விழுந்து போச்சு, மொத்த காஃபியும் போச்சு. ஐயோ, யாரை திட்டுறது, யாரை திட்டுவீங்க? விதி, வேற எதுவும் இல்லை. குடிக்க கூடாது, காஃபி குடிக்க கூடாதுன்னு இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் இல்ல, என் கையே பட்டு கீழே விழுந்து போச்சு, முடிஞ்சு போச்சு காஃபி. யாரும் திட்ட முடியும்? ஏன்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் காஃபி குடிக்கிற கர்மா இல்ல, உனக்கு இந்த போகம் இல்ல. எப்போ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் காஃபி தட்டி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 50 ஜென்மத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கர்மா இருக்கும். அது பலன் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி காஃபி கீழே கொட்டுறதா இருக்கும். ஒரு தலைவலி வருது அப்படின்னா அது எந்த ஜென்மத்துல என்ன பாப்பத்தினால நடந்தது தெரியாது. வயிற்று வலி வந்தா எந்த கர்மா. அப்போ ஒவ்வொரு கர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு ஜென்மத்துல பண்ணது இல்ல, நிறைய ஜென்மங்கள்ல பண்ணது. அப்போ இது எல்லாத்தையும் இந்த உலகத்துல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் பார்த்து பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்ன பண்ணணும், பலன் கொடுக்கிறவரா இருக்கணும். எப்படி இருப்பாரு யோசிப்பாரு. எங்கேயாவது இருந்துகிட்டு பண்ணாரு அப்படின்னா, மோடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லியில இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்சி பண்றாரு வச்சுங்களேன். தடஸ்த ஈஸ்வரன் அப்படின்னு பேர் அவருக்கு பேர். நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய மதங்கள் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வரன் கைலாயத்துல இருக்கார், வைகுண்டத்துல இருக்கார் அப்படின்னு தடஸ்த ஈஸ்வரவாதம் சொல்லுது. எங்கேயோ ஈஸ்வரன் இருந்தாருன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இங்க இருக்க கவுன்சிலர் பண்ற காரியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா மோடிக்கு தெரியுமா? யாரோ ஒரு எம்பி வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கொள்ளையடிக்கணும், எம்பி மோடிக்கு தெரியுமா அப்படின்னா தெரியவே தெரியாது. ஏன்னா எங்கேயோ இருக்காரு. ஒரு மோர் மார்க்கெட்ல போனா, நான் தான் வந்து மோர் மார்க்கெட்ல கேட்டேன், என்னப்பா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா அம்பானி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இந்த இதை ரிலையன்ஸ் மோர் இது மாதிரிலாம் ஷாப் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் இந்தியா ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா 10,000 ஸ்டோர் இருக்கும். 10,000 ஸ்டோர்ல நடக்கிறதையும் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க சீஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. சிஓக்கு கண்டிப்பா தெரியாது, அம்பானிக்கு தெரியவே தெரியாது, ரிலையன்ஸ் குரூப்ல இருக்கிற யாருக்குமே தெரியாது. அப்ப எப்படி ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாம நிறைய காரியங்கள் நடந்துட்டு இருக்கும் இது மாதிரி. ஆனா ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ராஜதானியில இருந்துகிட்டு ஒரு ஒரு கேபிட்டல்ல இருந்துகிட்டு எல்லாத்தையும் லீட் பண்ற ஒரு ராஜா மாதிரி இல்லை. அவர் எப்படி இருக்காருன்னா அது மாதிரி பண்ணாருன்னா நிறைய மிஸ் ஆயிடும். அப்ப ஈஸ்வரன் எங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் ஆட்சி பண்றாருன்னா எல்லாத்தோட ஹிருதயத்திலேயே இருந்துகிட்டு ஆட்சி பண்றாரு. அப்ப அவருக்கு தெரியாதது ஏதாவது இருக்குமா? எறும்போட உள்ளேயும் அவர் தான் இருக்கார். அப்ப எறும்பு என்ன பண்ணுது, கொசு என்ன பண்ணுது, யாரை கடிக்கணும், எறும்பு யாரை கடிக்கணும், யாரை கடிக்க கூடாது, இந்த மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா எப்ப எறும்பு மருந்து போடணும் போடக்கூடாது, கொசுவை வந்து பாத்தீங்கன்னா மொஸ்கிட்டோ மேட்டி எப்போ போடணும் போடக்கூடாது, அதுல எத்தனை கொசு தப்பிச்சு போகணும், இது மாதிரி எல்லா கருமமும். இந்த காலையில வந்து பாத்தீங்கன்னா நாதபிரம்மன் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது வேகமா வெள்ளரிக்காய் வாங்கினார். எதுக்குங்க அப்படின்னா, மாடு சுவாமி போகுது. மாடு போகுதா, சரி இருங்க வெயிட் பண்ணுங்க, அந்த எடை போட்டுதானே கொடுப்பாங்க. எடை போட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்களுக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க, அங்க எடை போட்டுட்டு இருக்காங்க. இவர் பதறாரு. ஏன் பதறீங்க தெரியுமா உங்களுக்கு? இந்த நீங்க வாங்குற அந்த வெள்ளரிக்காய் வந்து அந்த மாட்டுக்கு போய் சேரணும்னு விதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா போய் சேர்ந்துடும், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு.
இவர் தவிச்சவர் என்ன பண்ணாரு, ஸ்லோ ஆயிட்டார். கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த மாடு 2 மாடு எங்களை கண்ணுக்கு முன்னாடியே கிராஸ் பண்ணி போகுது. மாடு கிராஸ் பண்ணி போகுது. கையில வெள்ளரிக்காய் இருக்கு. ஆனா அந்த வெள்ளரிக்காவை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது. ஏன்னா இன்னும் வெயிட் போடல. வெயிட் போடாம வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க முடியாது. நான் தான் சொன்னேன், பாத்தீங்களா நீங்க முடிவு பண்றது இல்ல கர்மா, இந்த வெள்ளரிக்காய் இந்த மாட்டுக்கு போய் சேரணும் அப்படின்னு நீங்களோ நானோ எதுவும் பண்ண முடியாது. பொறுமையா இருங்க, என்னென்ன யார் யாருக்கு வாய்க்கணுமோ அது நடக்கும் அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வெயிட் போட்டு வந்துச்சு. 2 மாடு யாருக்கு கொடுக்கணும்னு இவர் பிளான் பண்ணாரு, அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் வண்டி எடுத்துட்டு வரோம், பார்த்தா வேற ஒரு மாடு 2 மாடு கிடைச்சு, வேற ஒரு மாட்டுக்கு போய் சேர்ந்துச்சு. அப்ப நீங்களும் நானும் என்ன பண்றோம்னு நினைக்கிறோம், நம்ம நினைச்சது யாருக்காவது கர்ம பலனை கொடுக்க முடியுமானா முடியாது. பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வஜனா இருக்கிற ஒருத்தர் இருக்கணும், பிளான் இருக்கணும், யார் யாருக்கு எப்ப எந்தெந்த விஷயம் கிடைக்கணும் கிடைக்க கூடாதுன்னு பக்கா பிளான்ல இருக்கு. அப்ப எப்படி நான் உள்ளுக்குள்ளாரியே இருந்துகிட்டு அவர் எல்லாத்தையும் பண்றாரு. ஸ்ருதியும் கூட சொல்லுது, அடுத்த பேஜ் 504. ஸ்ருதேஷ்ட, ஸ்ருதினா என்ன அர்த்தம், ஸ்ருதியும் சொல்லுதுப்பா. ந லிப்யதே லோக துக்கேன பாஹ்யா. கட்டோபனிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுது, சாமி உள்ளேயே அவர் இருக்காரா? ஆமா, அப்ப நான் எனக்கு தலைவலி வந்து அவருக்கும் வலிக்குமா சாமி? கேள்வி வருமா வராதா? ஆமா, உள்ளதானே இருக்காரு, வீட்டுக்குள்ளாரியே இருக்காரு. 2 பேரும் வீட்டுக்குள்ளார இருக்கோம் சொல்லுது. துவா சுபர்ணா சயுஜா சகாயா முண்டகோபனிஷத்துல சொல்லுது, ஒரே மரத்துல 2 கிளிகள் இருக்கிறது, 2 பறவைகள். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சைக்ளோன்ல வந்து பாத்தீங்கன்னா மரம் ஏதாவது ஆச்சு அப்படின்னா 2 பறவை தானே சாமி பாதிக்கும். ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்கும், ஒரு பூகம்பம் வருது. அப்ப பூகம்பம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் செத்து போயிருவார், ஒருத்தருக்கு பாதிப்பே இல்லாம இருக்காருன்னா அது எப்படி சாமி? உள்ள இருந்தாருன்னா அவருக்கு இந்த 2 பட்சிக்கும் ஒரே மாதிரி தானே நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா பரமாத்மா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்காரு. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ந லிப்யதே, அவருக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. எப்படி? லோக துக்கேன பாகியக, இந்த சரீரத்துக்குள்ள நடக்கிற எந்த வெளி விஷயங்களோட பாதிப்பும் துக்கமும் அந்த உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை அப்படின்னு சொல்லுது. எப்படி சாமி? ஸ்கிரீன் மாதிரி. அவர் இங்க மட்டும் இல்ல, அவருக்கு மேலதான் எல்லாமே இருக்கு. அவர் உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். ஸ்கிரீன் எங்க இருக்கு? கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோக்குள்ளாரையும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அப்ப ஹீரோக்கு நடக்கிற எல்லா துக்கங்கள் சுகங்கள் எல்லாத்துக்கும் அந்த உள்ள இருக்கிற ஸ்கிரீனுக்கும் பாதிக்குமே? அப்ப என்ன பாதிக்காது? அதே மாதிரி ஹீரோயின், வில்லன், காமெடியன், இது மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் ரோல் எல்லாத்துலயும் இருக்கிற ஸ்கிரீனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு ஏதாவது இருக்கான? ஸ்கிரீனுக்கு எதோடையும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஸ்கிரீன் எங்க இருக்கு? எல்லா கேரக்டருக்கு உள்ளாரையும் ஸ்கிரீன். அதே மாதிரி பரமாத்மா வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கார். ஆனா எதோடையும் இந்த கேரக்டருக்கு நடக்கிற எந்த சுகதுக்கங்களோட அனுபவமும் அவருக்கு உண்டாகிறதே இல்லை. அவர் எப்பவுமே அப்படியே அவர் இருக்கார், கூட்டஸ்த நித்தியமா, எந்த விச்சலனமும் நிர்விகார சுரூபமா அவர் இருக்கார். அசங்கோயம் புருஷகன் அவருக்கு பேர். எதோடையும் சம்பந்தம் இல்லாதவரா அவர் இருக்கார். கட்டோபனிஷத். அதுக்கப்புறம் ஜரா மிருத்யுமத்யேதி பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது, இந்த சரீரம் வந்து பாத்தீங்கன்னா ஜரா வருது, பார்த்தா ஒரு 2 வருஷத்துக்குள்ளாரே நினைச்சு போச்சு. அப்ப உள்ள இருக்கிற பரமாத்மாவுக்கும் நினைச்சு போயிருக்குமா முடி? எனக்குள்ளார இருக்கிற பரமாத்மா அவருக்கு வந்து அந்தர்யாமிக்கு முடியெல்லாம் நினைச்சு போயிருக்குமா? 50 வயசு ஆயிருக்குமோ? அவருக்கெல்லாம் நிறைய எல்லாம் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டா ஜராலாம் வராது. அது மட்டும் இல்ல, மிருத்யு, இந்த சரீரத்துக்கு எனக்கு மிருத்யு வருமே, அதே மாதிரி அவருக்கும் மிருத்யு சம்பவிக்குமா? உள்ளதானே இருக்கார். உள்ள இருந்தாருன்னா அவருக்கு மரணம் சம்பவிக்குமா? ஒண்ணும் இல்லை. இதெல்லாம் கடந்து இருக்கிறார். எப்படி? ஸ்கிரீன் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் உள்ள இருக்கிற கேரக்டர்லாம் என்ன நடந்தாலும், அங்க வயசான ஆனாலும், அங்க இருக்கிற கேரக்டர் செத்து போனாலும் ஸ்கிரீன் செத்து போறதில்லை. ஸ்கிரீன் வந்து நித்தியமா எப்படி இருக்கோ அதே மாதிரி பரமாத்மா மூப்பையும் ஜராவையும் அதே மாதிரி மிருத்தியவையும் கடந்தவரா இருக்கார். உள்ளதான் இருக்கார், ஆனா கடந்து போயிருக்கார் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத் சொல்லுது. அதுக்கப்புறம் விரஜோ விமிருத்யு சாந்தோக்கியம் சொல்லுது, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா விரஜ விகத ரஜம். அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மூப்பே இல்லை, ஜரா அவஸ்தையே வயோதிக அவஸ்தையே இல்லை. அதே மாதிரி விமிருத்யு மரணமே இல்லாதவரா இருக்கார். நம்மெல்லாம் மரணம் உள்ளவங்களா இருக்கும், இந்த தேகம் மரணிச்சு போகுது, ஆனா உள்ள இருக்கிறவர் வந்து மரணம் அவருக்கு இல்லை. அது மாதிரி சாந்தோக்கியம் சொல்லுது. சரி, உள்ள இருக்கிறவர் எப்படி அப்படின்னு கேட்டா சத்தியகாமஹ சத்திய சங்கல்பா. சத்தியகாம சத்திய சங்கல்ப. சத்தியகாமன்னு அர்த்தம் அவர் நினைச்சாரு அப்படின்னா அப்படியே நடக்கும். சத்தியகாமம் எதை ஆசைப்படுவார்? உண்மையதான் ஆசைப்படுவார், பொய்ய ஆசைப்பட மாட்டார். அதே மாதிரி சத்திய சங்கல்பக. சத்திய சங்கல்பன்னு அர்த்தம் அவர் எதை நிச்சயம் பண்றாரோ அது நடந்துரும். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி நடக்கட்டும்,
அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா சம்ஹாரமாகட்டும், டும் சொன்ன மாத்திரத்தை இந்த உலகம் சம்ஹாரம் ஆயிடும். இந்த உலகம் புதுசா சிருஷ்டி ஆகட்டும், டும் ஒரு பெரிய கிரியேஷன் நடந்துடும். இந்த உலகத்துல அவர் நினைச்சது எல்லாத்தையும் நினைச்ச மாத்திரத்தை பண்ணக்கூடிய சத்திய காம சத்திய சங்கல்பக அப்படின்னு அவர் சொல்லுது. அது மட்டும் இல்ல, ஏச சர்வேஸ்வரஹா மாண்டுக்கு எப்படி சொல்லுது. யாருப்பா அது? அப்புறம் தூக்கத்துல இருக்காரு பாருங்க. தூக்கத்துல யாரு இருக்கா? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, தூக்கத்துல யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாகிரதத்துல இருக்கிற சமஷ்டி ஸ்தூல தேகத்துக்கு பேரு அபிமானிக்கு பேரு விராட். அதே சமஷ்டி சூக்ஷ்ம சரீர அபிமானிக்கு பேரு ஹிரண்ய கர்ப்பர், சொப்பனத்துல இருக்கிறவர். அதே தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யாரு இருக்கா? நான் சுகமா தூங்குனேன், வேறு ஒன்றையும் அறியவில்லை என்ற அனுபவம். வேற என்ன இருக்காங்க? பிராணன். அப்ப ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா சமஷ்டி சுசுப்தி அவஸ்தையில சமஷ்டி காரண சரீர அபிமானியா ஈஸ்வரன் இருக்கார். ஒவ்வொரு தூக்கத்துல நமக்கு ஏன் ஆனந்தம் கிடைக்குது தெரியுங்களா? ஆனந்தத்துக்கு காரணம் அங்க ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரனோட சுபாவம் ஆனந்தம். அதனால்தான் நமக்கு தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம டெய்லி விரும்புறோம், ஈஸ்வரனை தான் விரும்புறோம், ஈஸ்வரனை தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பிராப்தி பண்றோம். அந்த அந்த ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர்? ஏச சர்வேஸ்வரஹா. அந்த மந்திரம் மாண்டூக்கியத்தை படிச்சீங்கன்னா தெரியும். பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பிராணபந்தனமிகி மனசோமியன்னு ஒரு மந்திரம் அங்க ஆச்சாரியார் மாண்டூக்கியத்தை கோட் பண்றார். உள்ள யார் இருக்கா? தூக்கத்துல வெறும் பிராண ரூபத்துல நர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க ஆனந்த ஸ்வரூபம், ஆனந்த நர்த்தனம் பண்ணிட்டு இருக்கார். அவர் மட்டும்தான் இருக்கார் தூக்கத்துல, பிராண ரூபத்துல. ஏஷ சர்வேஸ்வரக, அவர்தான் சர்வேஸ்வரன். அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா ஏஷ யோனிகி மந்திர மாண்டூக்கியத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர்தான் எல்லாத்துக்கும் ஈஸ்வரனா இருந்துகிட்டு என்ன பண்றாரு? எல்லாத்துக்கும் பரிபாலனம் பண்றார். அதுக்கப்புறம் சாது கர்ம காரயதி. நம்ம ஏதாவது ஒரு நல்ல கர்மா பண்றோம் அப்படின்னா அவர் அதான் என்ன பண்றாரு? அவர் தான் பின்னாடி இருந்து பண்ணு 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 அப்படின்னு அனுமோதா, அனுமந்தான்னு கீதால சொல்ல போகுது. அனுமந்தான உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்ச மந்திரம் கீதால சொல்றாரு. நம்ம நல்ல கர்மா கிளாஸ்க்கு போகணும். ஆமாம்மா போகணும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆகுது, சீக்கிரமே கிளம்பணும் அப்படின்னு நம்மளை கிளாஸ்க்கு வந்து இந்த பாடத்தை கேட்கணும்ன்றது நல்ல கர்மாவை பண்ண வைக்கிறதும் அவர் தான். ஜபம் பண்ணணும், ஆமாம்மா ஜபம் பண்ணணும், நல்லா தியானம் பண்ணணும், நல்லா தியானம் பண்ணணும், நல்லா தானம் பண்ணணும், நல்லா தானம் பண்ணு, நல்லா வந்து பரிக்கிரமா பண்ணணும், நல்லா பண்ணு. எல்லா கர்மத்துக்கும் பின்னாடி இருந்து நல்ல கர்மத்தை எல்லாத்தையும் யார் பண்ண வைக்கிறா? உள்ள இருக்கிற ஈஸ்வரன் தான் எல்லா நல்ல கர்மத்தையும் பண்ண வைக்கிறார். சாது கர்ம காரயதி. நான் அதாவது நான் டெய்லி போய் வந்து பார்த்தீங்கன்னா பரமாத்மாட்ட, கிருஷ்ண பரமாத்மாட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூத்தநாராயணன் கோயில் போய் நான் பண்ணல, நீதான் பண்ற கீதால சொல்லும்போது சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிமித்த மாத்திர சவ்யசாட்சின்னு அப்படின்ற. ஏ அர்ஜுனா, வெறும் நிமித்த மாத்திரம் தானி, உள்ள இருந்து யார் பண்றா? நான் தான் பண்றேன் அப்படின்ற. அப்ப எல்லாத்துக்குள்ளாரையும் இருந்து நம்மளை வந்து காரியம் பண்ண வைக்கிறது யாருன்னா அந்தர்யாமின்னு பேர். அவருக்கு பேரு அந்தர்யாமின்னு அர்த்தம் உள்ள இருந்துகிட்டு. அந்தர்னா உள்ள இருந்துகிட்டு, அந்த திஷ்டத்து உள்ள வந்து இருந்துகிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, உள்ள வந்து யமயதி, உள்ள இருந்துகிட்டு நம்மளை யமனம் பண்றாரு. யமனம்னா டு கண்ட்ரோல்னு அர்த்தம், டிக்டேட்டர்னு பேரு. யமயத்தினா உள்ள டிக்டேட்டரா அவர் தான் இருக்கார், சர்வாதிகாரி. அவர் உள்ள இருந்துகிட்டு என்ன பண்றார்? நில்லு, நட, கண்ணை மூடாத, ஓடு, இதை பண்ணு, அதை பண்ணு, எல்லாம் பின்ன இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளை டிக்டேட் பண்ணி நம்மளை வந்து பாத்தீங்கன்னா பண்ண வைக்கிறார், சர்வாதிகாரி, அந்தர்யாமின்னு பேர். அப்ப நீங்க கேக்குறீங்களா பாடம் அப்படின்னா என்ன பண்ணணும்? நான் கேட்கல, பகவான் கேட்க வைக்கிறார். நான் என்ன சொல்லணும்? என்ன வந்து வேதாந்தம் சொல்ல வைக்கிறார், உங்களை கேட்க வைக்கிறார். அப்ப எல்லா கர்மத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருந்து ஈஸ்வரன் தான் பண்ண வைக்கிறார் அப்படின்னு மந்திரம் சொல்லுது கௌஷீதகி உபனிஷத்துல. அதுக்கப்புறம் சரி, அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு சொன்னோம். அனஷ்ணன் அன்யோ அபிஷாக ஷீதி, ஸ்வேதாஸ்வர உபனிஷத், முண்டக உபனிஷத், இது ரெண்டுத்திலையுமே வந்திருக்கு. துவா சுபர்ணா சயுஜா சகாயா, 2 பட்சிகள். இந்த புத்தின்ற கிளையில 2 பட்சிகள் இருக்கு. எது விருட்சம்? இந்த சரீரம் தான் விருட்சம், ஒரு மரம். இந்த மரத்துல ஒரு கிளை, என்ன கிளை? புத்தி ஒரு கிளை, மனசு ஒரு கிளை. இந்த புத்தின்ற கிளையில 2 பட்சிகள் உட்கார்ந்துருக்கு, பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. ஒரு பட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அனஷ்ணன் அன்யோ. ஒரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா அந்த மரத்துல இருக்கிற எந்த பழங்களையும் சாப்பிடாம ஒரு பட்சி வந்து பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கு. இன்னொரு பட்சி என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கிற பழங்கள் எல்லாம் சாப்பிடுது. ஒண்ணு கசப்பு, ஒண்ணு புளிப்பு, ஒண்ணு இனிப்பு.
அப்படின்னு விதவிதமான டேஸ்ட்ல அந்த கர்மம் இருக்கு, அந்த பலன் இருக்கு. அந்த பலன்கள்லாம் சாப்பிட்டு அந்த இன்னொரு குருவி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சந்தோஷப்படுது, ஒரு பக்கம் மூஞ்செல்லாம் சுளிக்குது. இதெல்லாம் இந்த இந்த பட்சி சாப்பிடுற அனுபவிக்கிற எல்லாத்தையும் அந்த இன்னொரு பட்சி என்ன பண்ணுது? சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டே இருக்கு. அனஷ்ணன் என்ன அர்த்தம்? சாப்பிடாமல். அந்நியமான பட்சி, ஜீவன் அப்படின்ற பட்சிக்கு அந்நியமா ஈஸ்வரன்ற பட்சி என்ன பண்ணுது? கர்ம பலன்களை போகம் செய்யாமல் அபிஷாக சீதி என்ன பண்ணுதுன்னா பிரகாசிக்கின்றது, பார்க்கின்றது. உள்ள ஈஸ்வரன் என்ன பண்றார்? நம்ம அனுபவிக்கிற எல்லாத்தையும் அனுபவி. தேவையா உனக்கு? நான் சொன்னல, கேட்டியா? சும்மா இருன்னு கேட்டியா? எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்க, தேவையில்லாம எல்லா பலனையும் எடுத்து சாப்பிட்டு சும்மா இருக்க மாட்டேன்றிய அப்படின்னு உள்ள இருக்கிற பட்சி என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஈஸ்வரன் பார்த்துக்கிட்டே அனுபவி ராஜா, அனுபவி. சுகம் வந்தாலும் அனுபவி, துக்கம் வந்தாலும் அனுபவி. நான் யாரு? நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அந்த பட்சி ஈஸ்வரன் என்ன பண்றார்? பார்த்துக்கிட்டே இருக்கார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? நல்லா வந்து பாத்தீங்கன்னா சுக துக்கத்தை மாத்தி அனுபவிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கோம். ஐயோ 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 கத்துறோம்ல, எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா புலம்பல், ஒரே புலம்பல் தான். புலம்புறோம் அப்படின்னாவே என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ளார பெயின் இருக்கு, சகிக்க முடியலன்னு அர்த்தம். அதை யார் பார்த்துக்கிட்டு இருக்கா? ஈஸ்வரன் சர்வசாட்சியா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லுது. ஏத்தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனி. உள்ள இருக்கிற அந்த பார்க்கிறவன் இருக்கான் பாருங்க, எல்லாத்தையும் பார்க்கிறவன், அவன் தான் அக்ஷர தத்துவம்னு பேரு. அக்ஷரம்னு என்ன அர்த்தம்? அழிவில்லாதவன். பிரம்ம தத்துவத்துக்கு பேரு அக்ஷர தத்துவம் பேரு. ஏத்தஸ்யவா அக்ஷரஸ்ய பிரசாசனே. இந்த அக்ஷர தத்துவம் ஒவ்வொருத்தருக்குள்ளாரையும் இருக்கா. அப்போ சூரியனுக்குள்ளாரையும் அந்த அந்தர்யாமியா இருக்கிறவர் இருக்கார். நட்சத்திரங்களுக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். அக்னிக்குள்ளாரையும் இருக்கார், காத்துக்குள்ளாரையும் இருக்கார், எல்லாத்துக்குள்ளாரையும், பூமிக்குள்ளாரையும் அந்தர்யாமியா இருக்கார். அப்ப இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்துக்குள்ளாரையும் அவர் இருந்துகிட்டு என்ன பண்றாருன்னா அவரோட பிரசாசனே. அவருடைய பிரசாசனம் அர்த்தம் அவர் தான் கமாண்ட் பண்றார், பிரசாசனம் பண்றார். நான் சொன்ன டிக்டேட்டர் அவர் தான். அவர் டிக்டேட் பண்றார். ஹிட்லர்லாம் ஒண்ணும் இல்லை, அவர் ஒரு மோசமான ஆள். யாரு? ஹிட்லரை காட்டிலும் கோடிக்கணக்கான மடங்கு அதிகமான மோசமான ஆள் யாருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரன் தான் மோசமான ஆள். நம்ம அனுபவிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி யாரு காரணம்? என்றால் தான் டிக்டேட்டர் ஆச்சு. எல்லாத்தையும் போ வா அப்படின்னு நம்மளை வந்து உள்ள இருந்து நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நம்மளை வந்து பாத்தீங்கன்னா சாகடிக்கிற அவரோட பயத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்கள் அந்த வாயு வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் இருக்கு. காத்து வந்து பாத்தீங்கன்னா பயந்துகிட்டே வீசுதான் இந்த காத்து. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துருவாரோன்னு பயம். பரமாத்மா வேற எதுவும் பண்ண மாட்டாரு. எக்ஸிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாரு? நீங்க இல்லாம போயிடுவீங்க. இப்ப இருக்க அவர் என்ன பண்ணுவாரு? பனிஷ்மெண்ட் பண்றதுன்னா எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துட்டாருன்னா போதும், நீங்க இல்லை, ஆள் போயிட்டார். அப்ப மரணத்தை கொடுக்கிறவர் யாரு அப்படின்னா அந்த பரமாத்மா. அவர் இருக்கிறதுனால நம்ம இருக்கோம். அவர் இல்லை அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸை கேன்சல் பண்ணாருன்னா செத்து போயிடும். அப்போ நம்ம யாரோட பயத்தினால நம்ம காரியத்தை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா சூரியனும் சந்திரன் நட்சத்திரங்களும் யமனும் எல்லாமே அவங்க காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா முறையா பண்ணிட்டு இருக்காங்களாம். எதுக்காக? இந்த பிரசாசனம் பண்ணக்கூடிய அக்ஷர தத்துவத்தோட பயத்தினால. எங்க இருந்து பயம் அவங்களுக்கு வருது? உள்ளேயே இருந்துகிட்டு பயப்படுத்திக்கிட்டு இருக்கார் பரமாத்மா. ஒழுங்கா பண்ணு மவனு, இல்ல அப்படின்னா தலையிலேயே போடுவேன் அப்படின்னு நம்மள என்ன பண்ணிட்டு இருக்கார்? உள்ள இருந்து நம்மள எல்லாத்தையும் பண்ண வைக்கிறார். அடிச்சா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விதமா பிருகதாரண்யத்துல இருக்கு. இத்தியாத்யா, இந்த முதலான ஸ்ருதிகள் அசம்சாரிணி. பரமாத்மா எப்படிப்பட்டவர்? சம்சாரி இல்லை, நம்ம தான் சம்சாரி. பிறந்து இறந்து சுகதுக்கங்களை அனுபவிச்சு லொல்லுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனா வந்து பரமாத்மா எப்படி இருக்காரு அப்படின்னா அசம்சாரியா இருக்கார், உள்ளே இருக்கார். ஆனா வந்து பரமாத்மா சம்பந்தம் இல்லாம இருக்கார். ஏகஸ்ய ஆத்மனோ நித்திய முக்தஸ்ய சித்தௌ சுத்தயா. அவர் எப்படிப்பட்டவர்னா ஏக்கம். எப்படி? ஸ்கிரீன் மாதிரி, ஆகாசம் மாதிரி. ஆகாசத்தது லிங்காத்தின் பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ஏதாவது சிமிலரா சொல்லுங்க. நமக்கு வந்து ஸ்கிரீன் எக்ஸாம்பிள் நல்லா இருக்கு, ரொம்ப ஆப்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சொல்றதுக்கு இருக்கு. முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் சொல்லாம என்ன பண்ணுவாங்க? ஆகாசம் ஆகாசம் சொல்லுவாங்க. இருக்கிறதுலே ஆகாசம் எங்க இருக்கு? எனக்கு உள்ளாரியா இருக்கு. உள்ளுக்குள்ள உடம்புக்குள்ளார ஆகாசம் இருக்குல்ல. பிளட் வெசல்ஸ்ல எல்லாம் ஆகாசம் இல்லைன்னா பிளட் சர்க்கிள்ல நடக்கவே நடக்காது. சாப்பிட்ற ஃபுட்டு உள்ள போகணும்னா ஸ்பேஸ் இருக்கணும் உள்ள. அப்ப எல்லா உடம்புக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா எல்லா இயக்கம் நடக்குதுன்னா உள்ளுக்குள்ளார ஸ்பேஸ் இருக்கு. வெளியிலயும் ஸ்பேஸ் இருக்கு, உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கு. அப்ப சாஸ்திரத்துல எல்லாம் எக்ஸாம்பிள் வந்து ஆத்மாவை பத்தி சொல்லணும் போது ஸ்பேஸை தான் எக்ஸாம்பிள் சொல்லும்.
எத்தனை ஸ்பேஸ் இருக்கு? ஒரே ஒரு ஸ்பேஸ் தான். ஒரே ஸ்பேஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஹிருதய ஆகாசத்திலையும் ஸ்பேஸா இருக்கு. வெளியிலயும் இருக்கு, வயிற்றுக்குள்ளார இருக்கு, வெளியில இருக்கு. அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன், நம்ம இப்போ எக்ஸாம்பிள் ஸ்கிரீன் சொல்றோம், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த ஸ்கிரீனும் அந்த ஆகாசமும் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரே ஒன்னா இருக்கு. ஏகசிய ஒன்னா இருக்கு. சம்பந்தம் இருக்கா இதோட? ஆகாசத்துக்கு எதோட சம்பந்தம் இல்லை, ஸ்கிரீனுக்கு வந்து திருஷ்யங்களோட சம்பந்தம் இல்லை, அது ஒன்னா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆத்மனோ ஏகசிய ஆத்மனோ ஏகாத்மாவா இருக்கு. அது மட்டும் இல்ல, நித்திய முக்தசிய. ஸ்கிரீனுக்கு ஏதாவது பந்தம் உண்டாச்சா? ஸ்கிரீனுக்கு ஒரு பந்தமும் இல்லை. காட்சியில இருக்கிற எந்த திருஷ்யங்களோடையும் அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது நித்திய முக்தனா இருக்கு. நித்திய முக்த சுபாவமா ஸ்கிரீன் இருக்கு. ஆகாசத்துக்கு மரணம் இல்லை, இது இல்லை, ஒண்ணும் இல்லை. அது உள்ள வெளியில எல்லாத்துலயும் இருக்கு. புண்ணிய பாப்பம் எதோட சம்பந்தம் இல்லை. ஆகாசம் மாதிரி எப்படி இருக்கு அப்படின்னா நித்திய முக்தனா இருக்கு அப்படின்றது சித்தௌ சுத்தைய. இந்த விதமா ஸ்ருதிகள் மூலமா நமக்கு என்ன ஆகுது? சித்தி ஆகின்றது ஈஸ்வரனை பத்தி கான்செப்ட். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதயஸ்ச சகஸ்ரசோ வித்யந்தே. ஸ்மிருதிகள் பகவத்கீதை மாதிரியான ஸ்மிருதிகள் நிறைய இருக்கு. மனுஸ்மிருதியில இருந்து ஆரம்பிச்சு மனுஸ்மிருதியிலையும் நிறைய ஸ்லோகங்கள் ஈஸ்வரனை பத்தி அழகா சொல்லுது. கீதால வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கலாம். கீதால வந்து அவ்வளோ ஸ்லோகங்கள், என்னால கோட் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்லோகங்கள் பகவத்கீதையில நிறைஞ்சிருக்கு ஈஸ்வரனை பத்தி. அப்ப இது மாதிரி நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு. நச்ச அர்த்தவாதாக சக்கியந்தே கல்பயிதும். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லி இருக்கு ஈஸ்வரன் உள்ள இருக்காரு அப்படின்னு. அது ஒரு கல்பனை பண்ணிருக்கு. வேதம்லாம் ஒரு கல்பனை. கிருஷ்ண பரமாத்மா கீதையில வந்து ஒரு கல்பனை பண்ணி சொல்றாருப்பா, ஈஸ்வரன் உள்ள இருக்காரு. அதெல்லாம் சும்மா ஏக ஈஸ்வரன். அப்ப எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கணபதி வேற, முருகர் வேற, அப்புறம் பெருமாள் வேற, சிவன் வேற, அம்பாள் வேற. ஊர்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கோயிலை திறந்து வச்சிருக்கோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவதை. பூஜை முறைகள்லாம் வேற வேற. ஏகாத்மவாதம் எப்படி பேசுவீங்க? ஈஸ்வரனே பேதம் தான். சிவனை ஒத்துக்கிறவன் விஷ்ணுவை ஒத்துக்க மாட்டான், விஷ்ணுவை ஒத்துக்கிறவன் சிவனை ஒத்துக்க மாட்டான். இது மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் இருக்கு. அதனால வந்து ஈஸ்வரன் ஒண்ணு அது மாதிரி சொல்றதோ, அவர் எங்க இருக்கார்? கைலாயத்துல வைகுண்டத்துல இருக்கன்னு ஓ காட் அப்படின்னு மேலதான் எல்லாம் பாக்குறோம். இப்போ உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களும் எங்கேயோ தான் பாக்குற மொழிய என்னோட ஹிருதயத்தில் இருக்காருன்னு யாரும் பார்க்க ஓ காட் அப்படின்னு உள்ள நம்ம போக்கஸ் வந்து உள்ள போக மாட்டேங்குது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் தப்பா புரிஞ்சிருக்கோம் ஈஸ்வரனை. அதனாலதான் இங்க சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இங்க நச்ச அர்த்தவாதா சக்கியத்தை கல்பயிதும். இந்த வைதிகர்கிட்ட எல்லாம் போய் கேட்டீங்க அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார், கர்ம பலதாட்ட போயா கர்மமே பலன் கொடுக்கும், ஈஸ்வரனாலும் நல்லா வெட்டியா. லோகத்துல இருக்க ஏத்திஸ்ட் எல்லாம் போய் கேளுங்க பார்க்கலாம். ஏத்திஸ்டும் அதே மாதிரி இவனும் யாரு நம்ம வைதிகனும் ரெண்டு பேரும் ஒரே ஆள் தான். இந்த கர்மகாண்டியும் ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டான். வெளியில இருக்கிற வந்து தீக்காக்காரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸ்வரனை ஒத்துக்க மாட்டான். நம்மளே சம்பாதிச்சு நம்மளே பண்ணோம் அப்படின்னு இங்க லோகத்துல இருக்கவன் சொல்றான். பிரத்யக்ஷவாதி, வேதம் தெரியாதவன். வேதம் படிச்ச வைதிகன் என்ன பண்றான்? கர்மகாண்டி என்ன பண்றான்? அப்ப நான் கர்மமே பலன் கொடுத்துருங்க அப்படின்றான். அவனும் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது. அப்ப இது மாதிரி அப்ப அவங்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி ஸ்ருதிகள்லாம் இருக்கேப்பா அப்படின்னு கர்மகாண்டிகள்கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுங்க. கர்மகாண்டிகள்லாம் வேதம் படிப்பாங்க. இந்த ஸ்ருதிகள் எல்லாமே அவங்களுக்கு கண்டஸ்தமா தெரியும். அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுது. இந்த அகம் பிரம்மாஸ்மின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா காரியம் சாதிக்கிறதுக்காக நீ வந்து நீதான்ப்பா பிரம்மமா இருக்க அப்படின்னு கர்மம் முடிச்சோன்னே சம்பாவனை வாங்கணும். ஒரு கர்மகாண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சம்பாவனை வரணும். நான் இப்போ ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு ஆட்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து இறங்குறாங்க. ஆட்டோ டிரைவர் எவ்வளவு? ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்கறாங்க, எவ்வளோப்பா அப்படின்னு. 400 ரூபாய். 400 ரூபாயா? 400 ரூபாய்னா ரொம்ப அதிகம். நீ போய் 400 ரூபாய் கேட்கலாம். கார்ல வந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபாய் கேட்க மாட்டேன். நீனும் 400 ரூபாய் கேட்கிற. ஆட்டோல வந்ததுக்கு ஏசியா போட்டிருக்க ஆட்டோல 400 ரூபாய் கேட்கிற அப்படின்னு. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா, உங்களுக்கு சேரீல வந்து உங்களை பார்த்தா ரொம்ப அற்புதமா இருக்கேன். அப்படியா, அழகா இருக்கணும் அப்படின்னு அந்த அம்மா என்ன பண்றேன், கண்ணாடி பார்த்தேன், ஆட்டோட கண்ணாடியில. சரி 400 ரூபாய் வேணாம், 500 ரூபாய் நீ வச்சுக்கோ அப்படின்னு என்ன பண்றாங்க, 500 ரூபாய் கொடுத்துறாங்க. எங்கெல்லாம் ஸ்துதி பண்றோமோ அங்கெல்லாம் பலன் என்னவா இருக்கு? அதிகமா கிடைக்குது. இது வந்து பிரத்யக்ஷம். காரியம் சாதிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆயுதம், இந்த உலகத்துல ஒரே ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்துதி பண்ண கத்துங்க. யாரை பார்த்தாலும் சூப்பரா இருக்கீங்களா ஜி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு போகும்போதெல்லாம் ஒரு பிரைஸ் பண்ணிக்கிட்டே போங்க. பார்த்து பண்ணுங்க. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு என்ன வீக்னஸ்ன்னு பார்த்து அந்த கரெக்டா அந்த ஏரியால வந்து ஸ்துதி பண்ணிக்கிட்டே போறது. இதே மாதிரி ஒரு கர்மகாண்டம், யாகம் முதலிய கர்மகாண்டம் நடந்தோன அந்த எஜமானன் பண்ணுவான்ல, அவனை பார்த்து இந்த ஸ்ருதி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீதான் ஈஸ்வரன், தத்துவமசினா நீ அவனா இருக்க. நம்ம சொல்றோம்ல, ராஜா இல்ல
சாப்பிடுப்பா அப்படின்னு குழந்தைக்கு எப்படி நம்ம சாப்பாடு ஊட்டுறோமோ குழந்தை எப்படி ராஜாவாகும்? நீ இது ராஜா இல்லை அப்படின்னா ராஜாவாயிட முடியுமா? அதே மாதிரி தத்துவமசின்னு சொல்ற வாக்கியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்துதிப்பா, சும்மா ஸ்துதி. அது அர்த்தவாதம்னு பேர். ஸ்துதிக்கு என்ன இன்னொரு பேரு? அர்த்தவாதம், நிந்தா. அர்த்தவாதத்தை வந்து ஸ்துதி நிந்தாதான் அர்த்தவாதம்னு பேர். அப்ப எங்கெல்லாம் நீங்க வந்து அகம் பிரம்மாஸ்மி, தத்துவமசி, அவர் தான் உள்ள இருக்கார், இது இருக்கார் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுதோ, இப்ப நம்ம பார்த்த எல்லா ஸ்ருதிகளும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா வெறும் அர்த்தவாதம், ஸ்துதி அப்படின்னு யாராவது கர்மகாண்டிகள் பூர்வ பாகத்தை ஸ்வீகாரம் பண்ற ஈஸ்வரனை மறுக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த ஸ்ருதிகளை கல்பனை செய்ய முடியாது, யூஸ்லெஸ் அப்படின்னு அர்த்தவாதம்னு கல்பனா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் கல்பனை பண்ண முடியாது சாமி? நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்க, ஆச்சரிய சொல்றாரு, அனன்ய யோகித்வே சதி விஞ்ஞான உத்பாதகத்வா சொல்லிட்டார். எவன் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றானோ அவனுக்கும் அந்நியம் இல்லாம அவர் தான் இருக்கார், அனன்யமா இருக்கார். ஏன்? அவர் தானே ஆத்மாவா இருக்கார். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரியாரா இருக்கட்டும், தீக்காவா இருக்கட்டும், ராமரை வந்து பாத்தீங்கன்னா செருப்பால அடிச்சு செருப்பு மாலை போட்டு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் வந்து ஊர்வலம் போனார் அப்படின்னா அந்த பெரியாருக்குள்ளாரையும் வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா? அந்தர்யாமியா அதே ராமன், ஆனந்த ராமன் உள்ள இருந்து அடிரா அடிரா பாத்துக்கிறேன்னா கர்ம பண்றேன்ல, இதுக்கெல்லாம் பலன் அனுபவிக்கணும் அப்படின்னு உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் பார்த்துட்டு இருக்கார், சாட்சியா இருந்து. நீங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுக்குள்ளாரையே அனன்ய யோகித்வே சதி. அனன்ய யோகினா என்ன அர்த்தம்? அனன்யமா இருக்கார். நான் அவனும் அந்த பரமாத்மாவை தான் நான் சொல்லிட்டு இருக்கான். இந்த எறும்பும் வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொல்லுது, ராட்சசனும் நான் தான் சொல்றான், எல்லா ஜீவராசியும் நான் தான் சொல்லுது. அப்ப அந்த நானா யார் இருக்காரு அப்படின்னா ஈஸ்வரன் இருக்கார். ஈஸ்வரனை மறுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வரனை தன்னை மறுக்கிற மாதிரி எவனாவது நான் இல்லைன்னு சொல்லுவானா? நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த நான் தான்ப்பா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் வந்து நானுக்கு அனன்யமா இருந்துகிட்டு அனன்ய யோகித்வே சதி விஞ்ஞான உத்பாதகத்வாத், அவர்கிட்ட தான்ப்பா எல்லா நாலேஜுமே உண்டாகுது. அந்த நான் நீ சொல்றியே உனக்கு என்ன நாலேஜ் எல்லாம் இருக்கோ, அனுபவங்கள் இருக்கோ, இந்த எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துறது யாரு அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ், நான்ற கான்சியஸ்னஸ் தான். அவர் தான் ஈஸ்வரன். அப்ப நீங்க ஒவ்வொரு அறிவையும் அவர் தான் உண்டு பண்றார். எவன் இல்லைன்னு சொல்றானோ அவனுக்குள்ளாரையும் அவர் தான் அனன்யமா இருந்துகிட்டு, அனன்யம்னா அந்நியம் இல்லாமல் அவனா இருந்துகிட்டு அவர் தான் எல்லா அனுபவங்களையும் கொடுக்கிறார். கடவுள் இல்லைன்னு எனக்கு ஒரு அனுபவம் வருது அப்படின்னா அந்த அனுபவத்தை உண்டு பண்றது, பிரகாசிக்கிறதும் அவர் தான். அப்ப கடவுளை மறுக்க முடியுமா? ஈஸ்வரனை மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, நச்ச உற்பன்னம் விஞ்ஞானம் பாத்தியதே. அது மட்டும் இல்ல, உற்பன்னம் விஞ்ஞானம் நச்ச பாத்தியதே. நீங்க பிரதிபோத விரித்த மதம் பார்த்தோமா? ஒவ்வொரு விற்த்தியிலையும் அவர் தான் ஆதாரமா இருக்கார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞானம் உண்டாகலன்னு யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு தெரியல, நான் இருக்கேன்றது எனக்கு தெரியல, யாராவது சொல்ல முடியுமா? அப்ப நான் இருக்கேன், அந்த ஸ்புரணம் இருக்கா? அப்போ உற்பன்னம் விஞ்ஞானம் நச்ச பாத்தியத்தை. எந்த அறிவு உண்டானாலும் அந்த அறிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆதாரமா இருக்கிறது எது? அந்த ஈஸ்வர தத்துவம். அதை யாராலையும் மறுக்கவே முடியாது. உனக்கு இருக்கா நான் எண்ணம் இருக்கா, ஸ்புரணம் இருக்கா, ஈஸ்வரன் இருக்கா, அவ்வளவுதான். அப்ப தன்னை மறுக்கிறதுக்கு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. அப்ப ஸ்ருதிகள்லாம் என்ன சொல்லுதுன்னா அந்த தானா ஈஸ்வரன் இருக்காருன்னு சொல்லுது. ஏச்சா, இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பேராகிராஃப் ஆரம்பிக்கணும். இதோட இன்னைக்கு கிளாஸ் நிப்பாட்டுங்க. நாளைக்கு மீதியை நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். மெதுவா 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 டியூன் பண்ணிக்கிட்டே வருது. ஈஸ்வரன் எங்க இருக்கார்? உள்ள இருக்கார். மெதுவா கொண்டு வந்தாச்சு. அதனால்தான் நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, வெளியில இருக்கிறதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க, ஃப்ரீயா இருக்கு. உள்ள ஈஸ்வரன் இருக்கார், நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். நல்ல பாவத்தோட நம்ம எந்த கர்மா பண்ணாலும் நம்ம என்ன பண்ணோம்? உள்ள இருக்கிறவர் இயக்கிறார். உபதிரஷ்டாச்ச அனுமந்தாச்ச கர்த்தா போக்தா மகேஸ்வரா. கீதால ஸ்லோகம் இருக்கு. எல்லாத்துக்கும் பின்னாடியும் வந்து பாத்தீங்கன்னா அவர் தான் உபதிரஷ்டாவா இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உபதிரஷ்டான்னு என்ன அர்த்தம்? சூப்பர்வைசர்னு அர்த்தம். நிரீட்சணம் பண்றவர், பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்ப அந்த பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா உள்ள இருக்கிறவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதனால எல்லாத்தோட கர்ம பலனையும் அவர் தான் கொடுக்குறாரு. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்மளோட நான் எறும்பு ஏன் சொல்றேன்னா எறும்புக்கே கர்ம பலனை கொடுக்குறாரு. அப்ப நம்ம கையில எதுவுமே இல்லை. நான் எக்ஸாம்பிள் சொல்லல,
இன்னைக்கு அந்த வெள்ளரிக்காவை வச்சுக்கிட்டு நாத பிரம்ம வந்து பாத்தீங்கன்னா பதைக்கிறாரு. அப்படியே நான் பார்த்துக்கிட்டே நான் பக்கத்துல நிக்கிறேன். ஐயோ சாமி மாடு போகுது, சாமி மாடு போகுது. மாடு போனா நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு அது தலையில வந்து பாத்தீங்கன்னா வெள்ளரிக்கான்னு எழுதியிருந்தாதான் அது நிக்கும். ஆக்சுவலா நின்று அதுக்கு முன்னாடி இடத்துல எல்லாம் போய் நின்னுச்சு. ஆனா எங்களை கிராஸ் பண்ணும்போது இவருக்கு அதை இடப்படுறதுக்காக வெயிட் பண்றாரு. அது அந்த நிமிஷம் கூட அதால நிக்க முடியல. யார் அப்போ உள்ள இருந்து யாரு ஆப்ரேட் பண்றா? போப்போ உனக்கு வெள்ளரிக்கலாம் இல்ல, வெள்ளரிக்காய் சாப்பிட்றதுக்கான கர்மா உனக்கு இப்ப இல்ல, நீ போ, அப்படியே உனக்கு துக்கப்படுறதா இருக்கு, அப்படியே தேடிக்கிட்டே போ அப்படின்னு அதை என்ன பண்றாரு, மெதுவா அதோட புத்தியில இருந்து அவர் கிராஸ் பண்ணி விட்டார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா தேடவே இல்லை. பின்னாடி வர மாடு வந்து பாத்தீங்கன்னா தேடுதலே இல்லாம வருது ஃப்ரீயா. அங்க நிப்பாட்டி வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு வெள்ளரிக்காவை அதுக்கு 1-2 வெள்ளரிக்காவை எடுத்து கொடுத்து சாப்பிட வைக்க ஆச்சரியமா இருக்கு. தேடி போறதுக்கு கிடைக்கல, தேடாததுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. என்னன்னு கேட்டினா கர்ம பலன். நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கேருந்து போகும்போது நிறைய சப்பாத்தி இதெல்லாம் 2 நாள் டிராவல் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஹரித்வாருக்குல டெல்லிக்கு ஏதாவது போகும்போது என்ன பண்ணுவோம், நிறைய பேக்கிங் பண்ணிட்டு போவோம். நான் எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே எக்ஸ்ட்ரா நிறைய பேக்கிங் பண்ணிட்டு போவேன். ஏன்னா இந்த ட்ரெயினில் வந்து எங்கேயாவது நிற்கும் போது நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் வருவாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு. நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். கை குழந்தையோட ஒரு அம்மா வருவாங்க, யாரும் வருவாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்டுக்கிட்டே இப்படி போவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் இருக்கும், நம்ம பேக்கெட்ல இருந்து எடுத்து கொடுக்கலான்னு எடுப்போம், அந்த அம்மா கிராஸ் பண்ணி போயிருப்பாங்க. இல்லை நான் எடுத்து கொடுக்கலான்னு நினைப்போம், வண்டி மூவ் ஆயிடும். ஆச்சரியமா இருக்கும். கொடுக்கறதுக்கு நான் ரெடி, வஸ்துவும் கையில இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை கூட்டி வைக்கிறவன் ஒருத்தர் இருக்கும். ஏன்னா அதான் ஈஸ்வரனுக்கு பேர் என்ன பேரு, கர்ம பல சயோஜ இதுகு. சம்ஸ்கிருதத்துல சொல்றது வந்து பாத்தீங்கன்னா போன பதபாஷ்யத்துல ஈஸ்வரனுக்கு லட்சணமா சொல்றது கர்ம பலன்களை கூட்டி வைக்கின்றவர். யார் யாருக்கு எந்தெந்த சமயத்துல எந்தெந்த கர்மத்தோட பலன் கிடைக்கணும்னு பரமாத்மா தான் என்ன பண்றாரு, சயோஜ இதுகு, கூட்டி வைக்கிறவர். நீங்களோ நானோ நினைச்சா ஒரு காரியத்தையும் கூட்டி வைக்க முடியாது, பின்னாடி அவன் நினைக்கணும் அப்படின்னு. அப்ப என்ன ஆகணும், ரொம்ப ரிலாக்ஸ் ஆயிடும். இப்ப நான் சொன்னோடனே நாதபுரம் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க அப்படின்னா ரிலாக்ஸ் ஆயிட்டார். பதப்பதைப்பு இருந்துச்சு, நான் சொன்னாச்சு அது தலையில எழுதிருச்சுன்னா கிடைக்கும் அப்படின்னா. ரொம்ப பதப்பதப்பா இருந்தவர் வந்து பார்த்தா கூல் ஆயிட்டார் ஒரே நிமிஷம். இந்த புரிதல் வந்துச்சு அப்படின்னா, இந்த புரிதல் வரும்போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கூல் ஆயிடும். ஆமா, அவங்கவுங்க கர்ம பலன் இருக்கணும். நீங்களும் நானும் அதை ஃபீடிங் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. வலுக்கட்டாயமா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எதையும் நல்லதும் பண்ண முடியாது, கெட்டதையும் பண்ண முடியாது. அப்படின்னு வரும்போது நமக்கு மனசு சாந்தி ஆயிடும். இந்த கான்செப்ட் நமக்கு புரிஞ்சா கர்த்தத்துவம் என்ன ஆயிடும், கம்மியாயிடும். நான் இல்லை கர்த்தா அப்படி. முக்கியமா இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈஸ்வர சித்தி வர்றதே எதுக்குன்னா இதுக்காக தான் சொல்லிட்டு பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம்.